الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்லாம் மார்க்கத்தின் அடிப்படை தௌஹீத் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த தௌஹீதின் அடிப்படை வணக்கங்களை அல்லாஹ்விற்கு மட்டும் செய்ய வேண்டும். இந்த வணக்கங்களில் முக்கியமானதொன்று துஆ. அல்லாஹ்விடம் மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும். வேறு அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தால் அது இணை வைத்தலாகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த அடிப்படையில் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிற போது உயிரோடு உள்ளவரிடம் வேண்டி நம்முடைய தேவைகளை கேட்க செல்வது அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவில் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் இருக்கிற போது ஒரு சஹாபி வாரார். அந்த நேரம் மிகவும் பஞ்சமாக இருந்தது, மழை இல்லாதால் அந்த சஹாபி மலைக்காக பிரார்த்திக்குமாறு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பிரார்த்தித்தார்கள். இது நம்ம எல்லோருக்கும் தெரியும், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் பல அறிவிப்புகள் வருகிறது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தின் பின் உமர் ரலியல்லாஹுடைய காலம் இதே மாதிரி பஞ்சம் வந்தது. அந்த வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்கள் திரண்டிருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள் அல்லவா, அவர்களிடம் போய் எங்களுக்காக மலைக்காக துஆ கேளுங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக என்ன செய்தார்கள்? உயிரோடு இருப்பவரிடம் கேட்க சொல்லி கேட்பதா முறை என்ற அடிப்படையில் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை வைத்து துஆ கேட்டார்கள். அதை பற்றி எப்படி வருகிறது? புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டால் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிபை வைத்து மலைக்காக பிரார்த்திக்க வேண்டுவார்கள். அதாவது அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் பிரார்த்திக்க சொன்னால் அவர்கள் பிரார்த்திப்பார்கள். எல்லோரும் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டுவார்கள். அதை சொல்லும் போது சொல்வார்கள், என்ன யா அல்லாஹ், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து உன்னிடத்தில் நாங்கள் வசீலா தேடினோம். அதாவது நபிகளாரின் உயிரோடு இருக்கிற போது ரசூலுல்லாஹை வைத்து நாங்கள் பிரார்த்தித்தோம். நீங்க எங்களுக்கு மலை போட்டோராக இருந்தாய். இப்போது நாங்கள் நபிகளாருடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை வைத்து அவருடைய சாச்சாவை வைத்து நாங்கள் உதவி கேட்கிறோம். எனவே எங்களுக்கு மழை போட்டுவாயாக என்று கேட்கிற போது அவர்கள் அல்லாஹு தஆலா மழையை இறக்குவதாக இருந்தது என்பதை பற்றி இது புகாரி கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தின் பின் மிக பெரும் சஹாபாக்கள் உமர் காலத்தில் இருப்பார்கள், அந்த வேளையில் நடந்த முறை. இது ஒரு சுன்னா. ஆனால் இவ்வளவு தெளிவாக ஆதாரமான வந்த இந்த செய்தி இருக்க, இந்த நடைமுறைக்கு மாற்றமாக இந்த சமுதாயத்திலே ஒரு சாரார் அவர்கள் கபரடியில் சென்று பிரார்த்திப்பவர்கள். யாரிடம்? மரணித்து அடக்கப்பட்டோரிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்கள். இந்த சம்பவத்துக்கு ஆதாரமாக ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த முறைக்கும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் காலத்தில் நடந்த முறைக்கும் மாற்றமாக ஒரு பலகீனமாக, அது ரொம்ப பலகீனமான ஒரு ஹதீதை வைத்து ஒரு சம்பவத்தை வைத்து ஆதாரம் பிடிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துடன் இருக்கும் பொழுது எவ்வாறு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று தமக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திக்குமாறு வேண்டிக் கொண்டதை போல அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகும் சஹாபாக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் ஷரீஃபுக்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பிரார்த்தனை செய்யுமாறு வேண்டிக் கொண்ட ஹதீஸுகள் இடம்பெற்றிருக்கிறது. இதில் மாலிகுத்தார் இவருடைய இந்த ஹதீஸ் மிகவும் பிரபல்யமான ஹதீஸ். இந்த வசீலாவின் நடைமுறை ஒரு ஹதீஸை அடிப்படையாக கொண்டுதான் இமாம்கள் இதனை முன்மொழிந்து இருக்கிறார்கள். அந்த ஹதீஸுக்கு சுருக்கமாக மாலிகுத்தார் என்பவருடைய அவர் அறிவித்த செய்தி என்பது அது ஒரு கனவின் பின்னணியில் வருவது. அதை விரிவாக பேச வேண்டும். அது மிக பலகீனமானது. அது பலகீனமாவதற்கு பல காரணிகள் இருக்கிறது என்பதை பற்றி மிக விரிவாக இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு விரிவாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம், மௌலவிமார்களும் இதன் மூலமாக பிரயோஜனம் அடைவார்கள். எனக்கு மாற்று கருத்து பேசியிருக்கார் ஒரு மௌலவி பேசியிருந்தார். எனவே அந்த மௌலவி நிறைய இடங்களில் தவறு இழைத்திருக்கிறார். எனவே அவருக்கும் இந்த பேச்சு பிரயோஜனமாக இருக்கலாம். அல்லாஹு தஆலா ஹிதாயத்து கொடுப்பது அவன் கையில் இருக்கிறது. எனவேதான் அந்த சம்பவம் குர்ஆனுக்கு மாற்றமானது, ஹதீஸுக்கு மாற்றமானது என்பதற்கு அப்பால் அறிவிப்பாளர் ரீதியாக அது அடிப்படையிலே பலகீனமானது என்கிற ஒரு விடயத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறது. சரி, அந்த சம்பவம் பல கிரந்தங்களில் வருகிறது. ஒரு சம்பவம் தான் மாலிகுத்தார் என்பவர் அறிவித்து, அவரை தொட்டும் அபு சாலிஹ் என்பவர் அறிவித்து, அவர்கிட்ட இருந்து
ஆமஷ் என்கிற இமாம் அறிவிச்சு, அவற்றிலிருந்து அபூ முஆவியா அறிவித்து, அதற்கு பின் பல இமாம்களின் கிரந்தங்களுக்கு அது போய் சேருகிறது. 100 கிரந்தங்கள் போய் சேர்ந்தாலும் அதனுடைய அறிவிப்பாளர் வரிசை இந்த 4 பேரை தாண்டித்தான் போகிறது. அவ்வாறு தான் உலகத்தில் இப்ப இருக்கிற கிரந்தங்களில் இருக்கிறது. சரியா? அந்த சம்பவம் முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா என்ற கிரந்தத்திலிருந்து உதாரணத்துக்கு எடுத்து சொல்லுகிறேன் சுருக்கமாக. என்ன சொல்லார் என்றால், மாலிக் தார் என்பவர், அதாவது உமர் காலத்திலே பஞ்சம் ஏற்பட்டது. அப்ப ஒரு மனிதர் நபியலாருடைய கபரடிக்கு வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, உன்னுடைய சமுதாயத்துக்காக நீங்கள் மழைக்காக கேளுங்கள், அவர்கள் அழிந்து விட்டார்கள் என்று அந்த மனிதர் சொல்லார். எங்க வந்து சொல்லார்? கபர் அடிக்கு வந்து சொன்னார். யாரோட? ரசூலுல்லாஹ்வோட கதைக்க. சரியா? இப்படி சஹாபாக்கள் உமர் காலத்தில் கதைத்தார்களா? அந்த பஞ்சம் வந்த காலம் மிக பெரும் சஹாபி, சோனவாதி என்று சொல்லப்பட்ட சஹாபி உமர் அலி இருக்கும் போது அலி, உஸ்மான் சொர்க்கத்துக்கு நன்மாரன் கூறப்பட்ட சஹாபாக்கள் அமைக்கிறார்கள். அபூபக்கரை தவிர யாரும் இந்த மாதிரி கேட்கவில்லை. சரி, இவர் வந்து இப்படி கேட்கிறார் ஒரு மனிதர். அதுக்கப்பால ஒரு விடயம் சொல்லப்படுறதில்லை. இப்ப இவ்வளவும் அந்த அறிவிக்கிற மாலிக் தார் என்கிறவர் அறிவிக்கிறாரே, அவர் உதாரணமா ஒருத்தர் நிக்கார் என்று வச்சுக்கோ, அவர் கதைக்கிறது விளங்கும். வாயால சத்தம் போட்டு காய்ச்சா, இவரும் நபியலாருடைய கபருக்கு பக்கத்துல இருந்தா கதைக்கிறது விளங்குமா இல்லையா? விளங்கும். அவர் சத்தம் போட்டு காய்ச்சா. ஆனா அதுக்கு பின்னால் ஒரு செய்தியை சொல்லாரு மாலிக் தார். அந்த மனிதனுடைய கனவுல ரசூலுல்லாஹ் வந்தாங்களாம். அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் அவங்களால அவருக்கு சொல்லப்பட்டுதான், நீ உமரிடத்துல போ, அவருக்கு சலாத்தை சொல்லி அவர்களுக்கு மழை கிடைக்கும் என்கிற மாதிரி சொன்ன மாதிரியா வருது. சரி, இதை செய்தியை வந்து உமர் சொன்ன அவங்க அழுதார்கள். சரியோ? இப்ப பாருங்க, கனவுல அவருடைய கனவுல வந்ததும் ரசூலுல்லாஹ் இப்படி வந்து சென்னதும் கண்ணால பாத்திக்கு தெரியுமா? கனவு காண்ற யாரு? அந்த கபர் அடிக்க வந்தவர் அவர். அவர்கிட்ட கனவுல ஒரு ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்றால் வந்ததும் இப்படி சொன்னதும் மாலிக்தாருக்கு தெரிய வாரண்டா, அவர் வந்து மாலிக்தாருக்கிட்ட சென்னதானே தெரியும், அது உமர் ரலியல்லாஹு சென்னதானே தெரியும். அப்படி இல்லாம தெரிய வருமா? 3ஆம் நபர் அந்த நபர் கனவு கண்டதாக இப்ப உமர்ல வந்து செல்லாங்க, சென்ன உமர்ல அழுதார்கள் என்று இந்த சம்பவம் இப்படியே வருது. அதனால இந்த சம்பவம் ஆதாரமானது என்று சில அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில நாங்க கபரடியில போய் மழைக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரா இருக்கட்டும், நல்லடியாருடைய கபரா இருக்கட்டும், போய் அவர்கள் எங்களுக்கு அல்லாஹ்வுடன் சிபாரிசு செய்வதற்காக நாங்க வேண்டிக் கொள்ளலாம் என்று இதை பெரிய ஆதாரமா காட்டுறாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க இருந்துதான் இப்ப நாம விளங்கப்படுத்த வேண்டியிருக்கு. இந்த ஹதீஸிலே முதலாவது அறிவிப்பாளர் யாரு? கனவு கண்ட நபர். அவர் தானே கனவு கண்டதை செல்லுவார். சரியானே? அவர் உண்மையாளராக இருந்தா தானே, அவர் ஒரு நம்பகமான உண்மையாளராக இருந்தா தான் இந்த செய்தி என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைண்டா அவர் கனவு கண்டுங்கிறதும் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து சென்னதுங்கிறதும் அவருக்குள்ளால நடந்த அந்த விஷயங்கள், அவர் சொன்ன செய்திகள் எல்லாம் அவர் உண்மையாளராக இல்லையாட்டி என்னவாயிரும்? அது ஒரு பொய்யான செய்தியாக வைத்து. இந்த நபர் யாரு என்கிற போது குறிக்கப்பட்ட அந்த மௌலவி அவருடைய பேச்சிலே என்ன சொன்னார்கள் என்றால், அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு வந்து துஆவின் மூலமாக வசீலா தேடிய நபர் யார் என்று அறியப்படவில்லை. எனவே இந்த ஹதீஸ் மறுக்கப்பட வேண்டும் என்று 3வது ஒரு குற்றச்சாட்டு. உலமாக்களுக்கு தெரியும், ஹதீஸுடைய வாசகத்தில் இடம்பெறும் ஜா ரஜுலுன், ஒரு மனிதர் வந்தார், மத்தினில் இடம்பெறும் இந்த வாசகம் இது எவ்விதத்திலும் ஹதீஸுடைய தரத்தில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மத்தனிலே வரக்கூடிய ஜஹாலத் அது சனதிலே எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. லஈஃபான ஒரு ஹதீஸில் வந்தவர் இமாம் சைஃப் அவருடைய ஃபுதூஹ் என்ற கிதாபிலே அறிவிக்கும் பொழுது பிலால் இப்னு ஹாரிஸ் அல் முஸனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் அந்த காரியத்தை செய்தார் என்று லஈஃபான ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் சஹீஹான அறிவிப்பில் ஜா ரஜுலுன், ஒரு மனிதர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தினிலே இடம்பெறக்கூடிய இந்த மஜ்ஹூல் ஹதீஸுடைய சனது அது பலவீனம் என்பதை ஒரு பொழுதும் எடுத்துக்காட்ட முடியாது. எனவே அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அந்த நபர் பிலால் இப்னு ஹாரிஸ் என்கக்கூடிய சஹாபி என்று ஒரு பலகீனமான அறிவிப்பில் வருகுது. ஆனால் சரியான அறிவிப்பில் ஒரு மனிதர் என்று தான் வருகுது என்று சொன்னார். சொல்லிட்டு அதோட சேர்த்தோட விஷயத்தை சொன்னார். அறிவிப்பாளர் நாம இவடத்தை பார்க்க தேவையில்லை, ஏன்னா இந்த சம்பவத்தை செல்லவர் மாலிக் என்கிறவர், அவர் சரியா இருந்தா சரிதானே. எங்க அந்த நபர் யாரு அதை முதல் பார்ப்போம். பலகீனம் என்றால் அதை பற்றி இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹுடைய ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாப், இன்னும் அவர் ஃபத்ஹுல் பாரி கிதாப், இதுல இந்த சம்பவத்தை பத்தி பேசுற நேரத்தில்
மலைக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் எப்படி துஆ கேட்டாங்கன்னு அந்த ஹதீஸையெல்லாம் சொல்லி போட்டு வந்து விரிவுரையில் இந்த சம்பவத்தை இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி கொண்டு வர்றார். கொண்டு வந்ததுக்கு பின்னால அதில் என்ன சொல்லாருன்னா, சைஃப் இப்னு உமர் என்கிறவர் அவருடைய ஃபுது என்ற கிதாபில் இந்த கனவை கண்டவர் யார் என்றால், அதாவது நபிலாருடைய கபூரல்ல வந்து கேட்டவர் இருக்காரு, அவரு ஒரு பிலால் இப்னு ஹாரிஸ் என்ற நபி தோழர் தான் வந்து இப்படி கேட்டாரு என்று ஒரு அந்த தரவை சொல்ல ஒரு கிதாப் ஃபுது என்ற கிதாபில் அது யார் எழுதினது, சைஃப் இப்னு உமர் என்கிற எழுதின கிதாபில் அப்படி வருகுது என்று சொல்லலாம். அன்புக்குரிய சகோதரனே, இந்த செய்வங்கிறவர் யார், அவரை கிதாபில் தான் பிலால் என்று சஹாபி வந்து நபிகளுடைய கபூரடியில் சொன்னாரு என்ற செய்தி வருகிறது. இவர் எப்படியானவர் என்றால், இவரை பற்றி இமாம்கள் எந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க என்றால், இது ஒரு கிதாப் மீசானுல் இஅ்திதால், நம்பகமற்ற அறிவிப்பாளர்களை பற்றி இமாம் ஸஹபி ரஹ்மஹுல்லாஹ் எழுதின கிதாப். அந்த கிதாபில் இவரை பற்றி இந்த செய்வ பற்றி நிறைய எழுதுறார். அதுல ஒரு சில குறிப்புகளை மட்டும் நான் சொல்றேன். இவர் எப்படியானவர் என்றால், இமாம் அபு ஹாத்தம் சொல்லார், இவர் மத்ரூக் என்றால் நம்மள பாஷை சொன்னார் தூக்கி வீசப்பட்டவர், அவரை அறவே ஒருத்தரும் கணக்கெடுக்காத ஒரு நபர் என்றதை சொல்லார். அது மாதிரி இமாம் இப்னு அதி என்ன சொல்லார் என்றால், இவர் அறிவிக்கக்கூடிய பெரும்பாலான செய்தி முன்கரானது, மறுக்கப்படக்கூடிய செய்தி என்று சொல்லார். இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹ் இதெல்லாம் ஆரம்ப கால ஹதீஸ் கலை அறிஞர்கள், அதாவது மார்க்கத்துக்கு எதிராக செயற்படுறவர் அல்லது ரொம்பவும் வழிகட்டு போனவர் என்கிற நிலையில் இவர் சந்தேகிக்கப்பட்டவர். அதாவது இவர் இஸ்லாத்துக்கு எதிரானவரோ என்ற ஒரு பிழையான கொள்கையை கொண்டு சந்தேகிக்கப்பட்டவர். இவர் நிறைய இவரை பற்றி இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்ல போது அதிகமான விலாசம் இல்லாத அட்ரஸ் இல்லாத நபர்களை தொட்டும் நிறைய அறிவிச்சிருக்கிறாரு. அது மாதிரி இந்த கிதாப், இது யார கிதாப் என்றால் இமாம் ஸஹபி, இதுவும் பலகீனமானவர்களை பற்றி வர செய்திகளை திரட்டி வச்சிருக்கார். முக்னி ஃபில் லோபா இந்த கிதாபில் அவரை பற்றி சொல்கின்ற போது, இந்த செய்வங்கிறவர் எந்த அளவுக்கு பலகீனமானவர் என்றால், மத்ரூக்கும் பில் இத்திஃபாக், அவருக்கு நிறைய புத்தகங்கள் புத்தகம் எழுதிக்கார். ஆனா இமாம்களின் ஏகோபித்த முடிவு பிரகாரம் இவர் தூக்கி வீசப்பட்டவர். அது மாதிரி இவர் தாபீன்களை அடைந்திருக்கிறார், ஆனா இவர் சந்தேகத்துக்குரியவர். இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி சொல்ல போது, எர்வில் மௌதுஆத், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை எல்லாம் அறிவிப்பார் என்று சொன்னார். யாரு, இந்த சம்பவத்தை சஹாபி ஒருவர் தான் வந்தார் என்று சொன்னாரே அவர். அப்ப சஹாபி வந்தது என்று சொன்னவர் இட்டுக்கட்டக்கூடிய செய்தியெல்லாம் சொல்லவர் என்றால், இஸ்லாத்துக்கு எதிராக செயற்படக்கூடிய அல்லது மிக பலவீனமான இமாம்களால் நிராகரிக்கப்பட்டவர் என்றால், ஒரு சஹாபி வந்தார் என்கிற செய்தி அவடத்தை பைத்து. அப்ப யார் வந்திருப்பார், யார் என்று தெரியாத ஒரு நபர் வந்திருக்கார், சரிதானே? அப்ப யார் என்று தெரியாத ஒரு நபர் அவர் தான் வந்து சொல்லுகிறார், கனவுல எனக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்க, இப்படி உமர்கிட்ட போய் சொல்லுங்க. அந்த மனிதர் தான் போய் நினைச்சிருக்கார், கபராடியில போய் கேட்டிருக்கார். அப்ப அந்த சம்பவம் உண்மையிலே அப்படி ஒன்று நடந்திருந்தால், கபராடியில போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கறது சஹாபாக்கள் வாழ்க்கையில இருந்துதான் வேற எங்க ஹதீஸ்ல வந்திருக்கு, ஆதாரமான ஹதீஸ்ல உமர் ரலியல்லாஹு மழை பஞ்சம் வந்தது கேட்டாங்களா? இல்ல. அவரை பாராரிப்பார், ஒரு ஜாஹிலான மனுஷனாக இருப்பார், விளங்குதானே? அல்ல ஒரு பொய்யராக இருப்பார், கனவுல இப்படி வந்து சொல்றது, விளங்குதானே? எனவே இந்த சம்பவத்தின் தொடக்க புள்ளையாரு மாலிக்கு தாரா, அந்த சம்பவத்தை சொல்ல முரால காலத்துக்கு நடந்த என்று சொல்ல மாலிக்கு தாரா அல்லது யாரு, அந்த யாரென்ற இனங்காணப்படாத நபரா அந்த நபர், அப்படி கொண்ட ஒருவர் வாயிலாக வந்த சம்பவம் ஒன்று. இரண்டாவது, அவர் போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் சென்னாரு என்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவர் கபராடியில போய் பிரார்த்தித்தாரு, அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட வந்தாங்க என்ற செய்தியெல்லாம் சொல்லப்பட்டு எங்க கபராடியில போய் கேட்டதாகவும், அதனால் தான் ரசூலுல்லாஹ் வந்ததா உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரிஞ்சுதா? ஹதீஸ்ல வருகிறதா? இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கையில அப்படி கேட்டிருக்காங்களா? அதுக்கு மாத்தமான நடந்திருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர் கபராடியில வந்து கேட்ட போது அதை பார்த்துக்கிருந்த மாதிரியும் அல்லது இவர் வந்து முழுசா சொன்ன மாதிரியும், அதற்கு பின் கபராடியில வந்து மரணித்து கபரில் வைக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடன் கேட்கிறத உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கீகரித்த மாதிரியும் இதை கொஞ்சம் சித்தரிக்கிறதுக்கு தானே, அது பாவமா இல்லையா? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, யாரோ ஒரு மனிதர் என்கிற ஒரு செய்தி ஒரு அறிவிப்பில் வந்தால், பொதுவாக ஹதீஸ் கலை விதி, ஒரு அறிவிப்பாளர் இன்னார் நம்பகமான இன்னார் என்று அறியப்படாதவரை, உறுதியானவர் என்று அறியப்படாதவரை அந்த ஹதீஸ் என்னவாயிரும், அந்த அறிவிப்பாளர் வரிசை அவடத்தோட விழுந்துடும். அங்கே பவுண்டேஷன் உடைஞ்சிட்டு அவர்கிட்ட இருந்தான் அந்த செய்தி மாலிக்குதார் என்பவருக்கு வந்து வழங்குதானே. அந்த மாலிக்குதார் கொஞ்சம் செய்தியை செல்வாரு, அவர் கண்டிருந்தார், கண்டதென்று வந்தார், மற்றது கனவோடு சம்பந்தப்பட்ட இவர் சொல்லணும். ஆனா அந்த ஹசரத் பேசுற நேரத்தில் அறிவிப்பாளர் வரிசையை பார்க்க தேவையில்லை,
அதில் சொல்லப்பட்ட செய்தி அது அறிவிப்பாளர் வரிசை பலவீனம், அதாவது அதில் குளறுபாடு இருந்தாலும் சொல்லப்பட்ட செய்தி சரிங்கிற மாதிரியான ஒரு வியூகத்திலே சொல்ல பெற்றனுக்கு அப்படித்தான் பேரும் சரிதானே பேசுறேன். அறிவிப்பாளர் வரிசை சரியாக 100% இருந்ததுக்கு பிறகுதான் சொல்லப்படுற செய்திக்கு ஒரு இடம் பெறும். இது முதலாவது விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல இரண்டாவது விடயம் மாலிகுத்தார் என்கக்கூடியவருடைய நிலப்பாடு. அவர் நம்பகமானவரா இல்லையா? அவர் நம்பகமானவராக இருந்தால் மேற்சொன்ன சம்பவத்தில் கனவோடு சம்பந்தப்பட்ட செய்தி போக அவர் கண்ணால் பார்த்தது எதுவும் இருந்தால் அதை என்ன செய்ய வேண்டி வரும், எடுக்க வேண்டி வரும். யாரென்றே தெரியாத ஒரு மனிதர் வந்த கனவுல கண்ட செய்தி எல்லாம் அவர் யாரென்று தெரியாதால் அந்த விஷயம் விடுபட்டுவிடும். ஆனால் என்ன நடக்குது என்றால், இந்த கபூர் அடியில் சென்று பிரார்த்திக்க கூடியவர்கள் மாலிகுத்தார் என்பவர் நம்பகமானவர், அதனால் நாங்களும் அந்த சம்பவத்தை போல நாங்களும் போய் இறந்து போனிடம் போய் கேட்க போறோம் என்கிறார். இவரை பற்றி இமாம்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று நம்ம பார்த்தால், இந்த மாலிகுத்தார் என்பவர் நம்பகமானவர் என்று யோபித்த கருத்து அங்கு கிடையாது. அவருடைய கருத்தை ஆரம்ப காலத்தில் இருந்த அறிவிப்பாளரை பற்றி பேசக்கூடிய முக்கியமான இமாம் அவரை பற்றி சொல்ல போது, இதோ என்னிடம் இருக்கிற கிதாபு அல் ஜரஹ் வ தஅதீல் என்கிற கிதாப். இமாம் இப்னு அபி ஹாத்தம் ரஹ்மஹுல்லா அறிவிப்பாளர்களை பற்றி எவரை நம்பலாம், எவரை எடுக்கலாம், எவரை எடுக்க இயலாது என்றதை பற்றி எழுதின ஒரு கிதாப். இதுல இவர் எப்படி எழுதுறார் என்றால், இந்த மாலிகை பற்றி சொல்ல போது அவருடைய பெயரை சொல்லாரு. இவர் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களை தொட்டும் அறிவிச்சிருக்கிறாரு. இவருக்கு அபு சாலிஹ் சம்மான் என்கிறவர் கேட்டிருக்கார் இல்ல, அவர் இவரை தொட்டும் அறிவிச்சிருக்கார். கேட்டார், செவியிட்டார் என்பது வேற, அறிவிச்சார் என்பது வேற என்ற ஒரு செய்தியை மட்டும்தான் இவர் சொல்லார். இந்த செய்தியை பற்றி, அதாவது இவ்வாறு இமாம் அபு ஹாத்தம் ரஹ்மஹுல்லா ஒருத்தரை பற்றி சொல்லும் போது ஒன்று இவர் நம்பகமானவர் என்று சொல்லணும், அல்லது நம்பகமற்றவர் என்று சொல்லணும். இது ரெண்டும் இல்லாம அவர் அப்படியே பெயரை மட்டும் சொல்லி 2 தரவை சொல்லிட்டு போனார். அதனுடைய கருத்து என்னவென்றால், இவர் நிலைமைகள் அறியப்படாதவர், நம்பகமானவரா நம்பகமற்றவரா என்கிற நிலைமை அறியப்படாதவர். இவர்களுக்கு அரபு அந்த ஹதீஸ் கலையில மஜ்ஹூலுல் ஹால் என்று சொல்வது, நிலைமை அறியப்படாதவர், அல்லது மஸ்தூர் என்று சொல்வது. இதை பற்றி பேசுகிற போது எனக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த அஸ்மீர் மௌலவி பேசுகிற போது, அப்படி நாம் எடுக்க இயலாது, இமாம் அபு ஹாத்தம் ரஹ்மஹுல்லா அப்படி சொல்லது மஜ்ஹூல் ஹால் என்பது என்று கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல என்று அவர் ஒரு கருத்தை சொன்னார். இந்த ஹதீஸுடைய விடயத்தில் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு விடயம்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த மாலிகுத்தாருடைய விடயத்திலே மௌனம் சாதித்திருக்கிறார். இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌனம் சாதித்திருக்கிறார். எனவே இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களும் இப்னு அபி ஹாத்திம் ரஹிமஹுல்லா அவர்களும் மௌனம் சாதித்திருப்பது இவர் மஜ்ஹூல் என்பதற்கு அடையாளம் என்று ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். அவ்வாறான ஒரு காயிதா, அவ்வாறான ஒரு கோட்பாடு ஹதீஸ் கலைகளில் கிடையாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மௌனம் சாதித்தவர்கள் எல்லாம் மஜ்ஹூல்கள், அல்லது இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாரை பற்றியும் பேசாதவர்கள் மஜ்ஹூல், இவ்வாறு யாரும் கூறியது கிடையாது. அவருக்கு அது தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இதோ இருக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய தஃப்சீர் இப்னு கஸீர். இவர் ஒரு ஹதீஸ் விஷயமாக பேசுகிற போது, முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் சம்பந்தமாக பேசுகிற போது சூரத்துல் பக்ரா தஃப்சீர் இப்னு கஸீர்ல அந்த சம்பவத்தை சொல்லார். அதாவது ஒரு ஹதீஸை சொல்ல போது அவர் என்ன சொல்லார் என்றால், இதனுடைய அறிவிப்பில் மூசா இப்னு ஜுபைர் அன்னாஃபி அன் அப்துல்லா பின் உமர் 2 பேர் இது. இவரை பற்றிய குறிப்புகளை பற்றி எதுவும் இல்லை, எதையும் இமாம் அபு ஹாத்தம் ரஹ்மஹுல்லாஹ் குறிப்பிடல. அதனால இவர் மஜ்ஹூலுல் ஹால் என்க. யார் சொல்லார்? இமாம் இப்னு கஸீர். அதாவது என்ன சொல்லார் என்றால், இந்த ஜுபைர் என்கிறவர், மூசா பின் ஜுபைர் என்கிறவர் அபுதாவுத் இமாம் இப்னு மாஜா எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. இவருக்கு கிதாபுல் ஜரஹ் வ தஅதீல் என்ற அபு ஹாத்தத்துடைய கிதாபில் இவரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பிட்டுட்டு இவரை பற்றிய எந்த ஒரு நல்லவரா அவர் குறை உள்ளவரா என்கிற ஒரு செய்தி ஒன்றும் சொல்லல. எனவே ஃபஹுவ மஸ்தூருல் ஹால், அதனால் இவர் மஸ்தூருல் ஹால், நிலைமை அறியப்படாதவர், மறைக்கப்பட்டவர், நல்லவர் பொல்லாதவர் தெரியாது. அப்படியாக ஒருவர் இருந்தால், ஒரு அறிவிப்பாளர் வாரார், அவர் நல்லவரா அல்லது குறையுள்ளவரா என்று தெரியாம இருந்தால் மஸ்தூருல் ஹால் என்று சொல்லப்பட்டால் அந்த அறிவிப்பாளர் வரக்கூடிய ஹதீஸ் என்னவாயிரும்? லைஃப் ஆயிரும். அதில் மாற்று கருத்து கொள்றதுக்கு இல்லை. அந்த ஹதீஸ் அடிப்படையில் லைஃப் ஆயிரும். இந்த மாலிகுத்தார் என்பவர் வாயிலா தான் இந்த ஹதீஸே வருது, அவருடைய லைஃப் ஆயிரும். இது நான் சொல்லல, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் மாலிகுத்தாரை பத்தி பேசல விடத்த
மூசா இப்னு ஜுபைரை பத்தி பேசுறார். மூசா இப்னு ஜுபைரை பத்தி பேசுற போது என்ன சொல்றாருண்டா, இமாம் அபு ஹாத்தம், இங்க மாலிக்குதாரை பத்தி சொன்ன இமாம் மாலிக்குதாருக்கு நல்லதையோ குறையையோ சொல்லாம போனதால அவர் மஜ்ஹூல் ஹால் என்று கருத வேண்டும் என்று நாம சொன்னதானே, அதை எங்க இருந்து எடுக்கும்? இது மாதிரியான ஒரு தீர்ப்பை யார் கொடுத்திருக்கார்? இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹ் இன்னொரு ராவிக்கு கொடுத்திருக்கார். ஆனா அவர் என்ன பேசியிருக்காருண்டா, அப்படி எந்த இமாமும் சொல்லல. அது அந்த அஸ்மின் மௌலிக்கு தெரியாம இருக்கலாம், நல்லெண்ணம் கொள்றோம், தெரியாம இருக்கும் ஒன்று, சரிதானே? சரி, இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹ் மட்டும் தான் அப்படி சொல்லியிருக்கார்? இல்ல. ஸைலு மீசானில் இஅ்திதால், இமாம் ஹாஃபில் இராக்கி, ஹாஃபில் இராக்கி இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய உஸ்தாத், அவருடைய உஸ்தாத் ஹாஃபில் அல் இராக்கி, அவருடைய கிதாப், அதில் அவர் சொல்லார், மஹ்தி இப்னு ஈசா அபில் ஹசன் அல் வாசித்தி என்கிறவரை பற்றிய குறிப்பு வருது. அவரை பத்தி பேச போறார். பேசுற நேரம் சொன்னார், இமாம் இப்னு கத்தான் அல் ஃபாசி பயானுல் வஹும் வல் ஈஹாம் என்று முன்வந்த இமாம்கள் கூறிய கருத்துகள் ஏற்பட்ட தவறுகளை சுட்டிக்காட்டி இமாம் இப்னு கத்தான் ஒரு கிதாப் எழுதினார். அந்த கிதாபில் என்ன சொல்லாருண்டா, இமாம் இப்னு கத்தான் இந்த மஹ்தி என்கிறவர் இமாம் இப்னு அபி ஹாத்தம், நான் முந்தி சொன்னேன் தானே, இமாம் இப்னு அபி ஹாத்தம் மாலிக் தாரை பத்தி சொன்னாரு, ஒன்றும் குறிப்பிடல சொன்னல்லவா. அவரு இந்த மஹ்தி என்கிற அறிவிப்பாளர் விடயத்தில் ஒன்றுமே பேச இல்லை, குறையும் பேசல நிறையும் பேசல, சொல்லி படிச்சுள்ளார். ஃபஹுவ இந்தஹு மஜ்ஹூலுல் ஹால், ஏனென்றால் அவர் அப்படி என்றால் அவர் அவரிடத்தில் யார் அறிப்பார்? மஜ்ஹூலுல் ஹால், நிலைமை அறியப்படாத ஒரு ராவிதான் அவரிடத்தில். அப்ப ஆரம்ப கால இமாம்கள், 3ஆம் நூற்றாண்டினுடைய ஹதீஸ் கலை ஆரம்ப காலத்து இமாம்களான இமாம் இப்னு அபி ஹாத்தம் ரஹ்மத்துல்லாஹ் அவர் என்ன நிலை வச்சிருக்கார்? நிலைமை அறியப்படாத அந்த லிஸ்ட்ல வச்சிருக்காரு என்கிறதுதான் அதனுடைய நாட்டம் என்று சொல்லலாம். இது மட்டுமா? இது தவிர இன்னும் பல இமாம்களினுடைய விமர்சனம் இருக்கிறது. ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, இமாம் இப்னு அபி ஹாத்தம் ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய அந்த நடைமுறை எதை சுட்டி காட்டுது என்றால், அவர் ஒருவர் விடயத்தில் ஜரஹோ அதாவது குறையோ அல்லது நிறைவோ சொல்லவில்லை என்றால் அவரிடத்தில் அவரார் நிலைமை அறியப்படாத மஸ்தூர் அல்லது மஜ்ஹூலுல் ஹால் என்று சொல்லுவார். அவருடைய ஹதீஸ் என்ன செய்யப்படும்? அந்த பிரகாரம் அப்படியான ஒருத்தர் வந்து என்ன வந்துடும், அந்த ஹதீஸ் லைவ் ஆயிடும். இதே மாதிரியாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் இந்த மாலிக் தாரை பற்றி அவருடைய தாரிகுல் கபீர் என்ற கிதாப், அறிவிப்பாளர் சம்பந்தமாக இவர் நம்பகமானவரா அல்லது நம்பகமற்றவரா, இவர் ஆரை தொட்டு மறைவிச்சிக்காரன் எழுதுற கிதாப், அதுல இவரை பத்தி பேசுற போது இவருடைய மாணவன் அபு சாலிஹ் வாயிலாக இந்த சம்பவம் பார செய்திய சொல்றார். ஆனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறப்பட்ட ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லார். பஞ்சத்தில் அல்லாஹ்விடம் முறப்பட்டதற்கான வார்த்தையை மட்டும் தான் சொல்லார், தவிர இந்த கனவு கண்டது, அவர் கபர் அடியில வந்து நின்றது என்கிற எந்த விடயத்தையும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி செய்யல, இங்க சொல்லல. சரியானே? அவரத்தோட நிக்க. அதுக்கு என்ன காரணம் என்றது இமாம் புகாரி சொல்லாவிட்டாலும் ஒரு அறிவிப்பாளரை குறிப்பிட்டு இவர் நம்பகமானவரா நம்பகமற்றவரா என்கிற தரவும் இல்லாதால அது அவரிடத்துல நம்பகமானவருங்கிறதுக்கான செய்தி எதுவும் இமாம் புகாரிக்கு கிடைக்கல என்று கருத வேண்டி வருகிறது. ஆனால் அவர் அதை விட்டுட்டு போறாரு. இது ஆரம்ப கால இமாம். இதே நேரம் இந்த இமாம்கள் வரிசையில் வந்த வேறு இமாம்கள் யாரும் இவரை லைஃப் ஆக்கல, வேறு இமாம்கள் என்றா ஒருவரும் பலகீனமாக்கல் என்று தான் பேசுறார் அந்த அந்த மௌலவி பேசுற போது. ஆனா இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய உஸ்தாதுடைய கிதாப் தான் இது, மஜ்மூஉ ஸவாயித், நூருத்தீன் ஹைஸமி. அவர் தனது கிதாபில் இன்னொரு சம்பவத்தில் மாலிக் தாரோடு சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய இந்த மஜ்மூஉ ஸவாயித்ல இன்னொரு சம்பவத்தில் இவரை பத்தி சொல்ற போது என்ன சொல்லார் என்றால், அந்த சம்பவம் உமர் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை அறிவிக்கிற மாலிக் தார் தான் அறிவிச்சு போட்டு இமாம் நூருத்தீன் ஹைஸமி என்ன சொல்லார், இந்த சம்பவத்தை இமாம் தபுரானி அவருடைய மோஜமுல் கபீரில் அறிவிச்சிட்டு சொல்லி போட்டு இதுல வார மாலிக் தாருங்கிறது அவரை எனக்கு தெரியாது, நான் அறியல, இப்படி ஒரு ஆள் ஆறு தெரியாது, ஏனைய அறிவிப்பாளர்கள் எல்லாம் உறுதியானவர்கள். அப்ப அது இது வேற சம்பவம். ஆனா இந்த சம்பவத்தினுடைய அறிவிப்பாளர்கள் முதலாவது ஆளாரு மாலிக் தார், இமாம் நூருத்தீன் ஹைஸமி இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாது. அந்த மாலிக் தார் வரக்கூடிய இந்த சம்பவத்துல அவர் எனக்கு தெரியாதுங்க. அவருக்கு தெரியாதென்றால் தெரியானே அந்த 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 சம்பவம் அவரிடத்தில் என்னவா போகுது? லைவானதா மாறப்போகுது. என்ன பலகீனம்ங்கிறது வேற, அவரை தெரியாது என்றாலே அது லைவான ஹதீஸின் அடையாளம். அப்படி எடுத்தால் இமாம் நூருத்தீன் ஹைஸமி இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய உஸ்தாதினுடைய கருத்து பிரகாரம் குறிக்கப்பட்ட கபர் அடிக்கு போய் பிரார்த்தித்த சம்பவத்தில் வர அந்த மாலிக் தார், அந்த சம்பவத்துக்கு என்ன தீர்ப்பு வரும்? அந்த ஹதீஸ் நூருத்தீன் ஹைஸமி ரஹ்மத்துல்லாஹி தீர்ப்பு படி என்னவா போகுது? அது லைவான சம்பவமா போகுது. ஏன்னா தனக்கு தெரியாதவர் அறிவிப்பாளர். இதை ஏன் நாம் சொல்லணும் என்றால், இந்த விஷயத்தை அந்த நமக்கு பதில் சொல்லக்கூடிய மௌலவி அஸ்மீர் அவர்களும் இதை சுட்டி காட்டுறார்.
இதையும் சுட்டி காட்டுறான். இது மாதிரி இமாம் முந்திரி ரஹ்மத்துல்லாஹி அவரும் தெரியாது என்று சொல்லலாங்கன்னு சுட்டி காட்டிட்டு, அது தெரியாது என்றால் அதை நாம மற்றவங்க தெரிஞ்சுதானே இருக்காங்க என்றுட்டு அவர் கடந்து போறார். இப்ப மற்றவங்க தெரிஞ்சிருக்காங்களா இல்லையாங்கிற சப்ஜெக்ட் தான் நான் இப்ப பாரு அவரை கூட்டு பிழையானதுங்கிறது. எந்த நகதும் செய்யவில்லை என்பதுதான் யதார்த்தமான விடயமாகும். ஹாஃபில் முன்சிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மாலிகுத்தாரை பற்றி கூறும் பொழுது லா ஆரிஃபுஹு, எனக்கு தெரியாது என்று கூறுகிறார். அதே போன்று நூருத்தீன் ஹைசமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களும் தெரியாது என்று கூறுகிறார். ஆனால் ஹதீஸ் கலையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு தெரியும் லா ஆரிஃபுஹு, தனக்கு தெரியாது என்பது இது ஒரு தனிய ஒரு பகுதி. மஜ்ஹூல் என்று தீர்ப்பு செய்வது இது வேறொரு பகுதி. யாருக்கு தெரியாதோ அவர் தெரிந்தவரிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும், அல்லது தெரியாதவரை விட்டுவிட்டு தெரிந்தவர்களிடம் தகவல்கள் பெற வேண்டும். எனவே இந்த இமாம் நூருத்தீன் ஹைதமியுடைய பார்வையில அந்த சம்பவம் என்னவா போகுது, மாலிகுத்தார் வாரத்தால லைவ் பண்ணி வரும் என்ற அதே மாதிரி ஒரு சம்பவத்தை தான் என்னது அவர் தெரியாத அறிவிப்பாளர் வாராருங்க. ஒரு ஹதீது சஹீஹாக வருவதென்றால் நல்லா கவனிச்சு கொள்ளணும். அதுக்கு 5 நிபந்தனை. அந்த 5 நிபந்தனையில 2 விஷயம் அறிவிப்பாளரோடு சம்பந்தப்பட்டது. அவங்க பேணுதலாக இருக்கிறது, நல்ல மனிதர்களாக இருக்கிறது உண்டு. இபாதத்தில் மற்ற உண்மை விஷயத்துல, அதாவது அவங்களோட பர்சனல்ல நல்லா இருக்கும். 2வது அவங்களோட மெமரி இருக்குதான, ஞாபக சக்தி, அதுல மறதியற்றவர்களாக இருக்கணும். இந்த 2 விஷயமும் அங்க வரணும். இது 2 நிபந்தனை. இப்ப எத்தனையோ பேணுதலான ஆட்கள் இருப்பாங்க, ஞாபக சக்தியில என்ன குறையிருப்பாங்க. அப்படியானவங்க அறிவிச்ச ஹதீஸ் என்னவாயிரும், லைவ் ஆயிரும். ஆனா அவங்க கடும் பேணுதல் அளிப்பாங்க, கடும் பிரபலம் அளிப்பாங்க. 3வது நிபந்தனை என்ன, இந்த அறிவிப்பாளர் வரிசையில் வர எல்லாரும் தன் ஆசானிடம் செவியுற்றது கன்ஃபார்ம் ஆகிக்கணும். ஒவ்வொருவரும் தன் ஆசானிடம் செவியுற்றிருக்காங்க ரசூல்லா வர கன்ஃபார்ம் ஆகிக்கணும். இப்ப இந்த 3ம் கன்ஃபார்ம் ஆயிருந்தா அந்த அறிவிப்பாளர் வரிசைக்கு இஸ்னாதுஹு சஹீஹுன். அறிவிப்பாளர் வரிசை சஹீஹானது. அறிவிப்பாளர் வரிசை சஹீ என்றால் ஹதீஸ் சஹீஹா இல்ல, அதுக்கங்கால 2 நிபந்தனை இருக்கு. அதான் மிக முக்கியம். அதுல எந்த விதமான மறைமுகமான குறையும் அதுக்குள்ள என்ன செய்யப்படாது, இருக்கப்படாது. வெளிப்படையில் அறிவிப்பாளர் வரிசை சரியா இருக்கும். அதுக்காக என்ன செய்வாங்கண்டா, அந்த செய்தி வேற எங்கே எல்லாம் வந்திருக்கின்ற ஒரு முழுமையை ஆய்வு செஞ்சு வேற ஒரு குறையும் அது இல்லைன்னு சொல்லி தேடுவாங்க. குறை இருக்கா இல்லையாண்டு பல பக்கத்தால தேடுவாங்க. இன்னொரு அறிவிப்புக்கும் முரண்பாடாகவும் இருக்கப்படாது, இன்னொரு நல்ல அறிவிப்புக்கும் முரண்பாடாகவும் இருக்கப்படாது. இதெல்லாம் சரியாக வந்தாத்தான் ஹதீஸ் சஹீஹ். சரியா? இப்ப இந்த இமாம் என்ன சொன்னாரு, ரிஜாலுஹு சிகாத் என்றார். அறிவிப்பாளர்கள் எல்லாம் உறுதியானவர்கள். அப்படி என்ன எத்தனை நிபந்தனை பூர்த்தியா இருக்கு? 2 தான். அறிவிப்பாளர் உறுதியானவர். ஒவ்வொரு ஆசிரியரும் அடுத்தவரிடம் கேட்டிருக்காங்களா, அதை பத்தி அவர் பேசல. கேட்டிருந்தார் என்ன செல்வார், இஸ்னாதுஹு சஹீஹ் என்பார். ஆனா மாலிகுத்தார் என்று வருவார், அவர் தேடின வகையில அவருக்கு கிடைக்கும். இப்ப இந்த இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி உஸ்தாத், இவரை பத்தி நம்முடைய சமகாலத்தில் பேசக்கூடிய மௌலவி, அவருக்கு தெரிய அவர் என்ன நுனிப்புல் மேஞ்சன்னு செல்வாரா? நான் அந்த மௌலவி பேசுற போது பதில் சொல்ல போது எனக்கு அவர் என்ற பெயரை சொல்லாம நுனிப்புல் மேஞ்ச என்று சொல்லலாம். ஆய்வுகள் ஒவ்வொரு இமாம்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்களோட ஆய்வுகளை சரியும் வந்திருக்கு, பெரும்பாலும் சரி வந்தாலும் சின்ன சின்ன தவறு. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய உஸ்தாதுக்கு தெரியாது, தனக்கு தெரிஞ்சு தானே பெரிய ஆளாக்குவாரா? நாம அவருக்கு தெரியாது இவரை கண்டம் பண்ணுவோமா? அவருக்கு தெரியா, அவர் பெருசா படிக்கல, எத்தனையோ கிரந்தங்களை இருந்து பார்த்து போட்டு தான் எழுதுறார், வழங்குதானே. எனவே மாலிகுத்தாரை பத்திய இத ஜரஹ்வத்தாதில் கிதாபில் பார்த்திருக்கலாம், தாரிகுல் கபீர்ல பார்த்திருக்கலாம். எனவே அவங்க எல்லாம் நம்பகமானவர் என்று செய்யல சொல்லல. அதன் பின்னணியில இவரும் எனக்கு தெரியாதுங்க, இவர் மட்டுமே சொல்லாரு. இது தர்கீப் தர்ஹீப் முந்திரி கிதாப். இவருக்கு முந்தியவர், இவர் 807 மௌத்தானவர். இதனால 807, இவர் 655 மௌத்தானவர். கிட்டத்தட்ட 150 வருஷம். இவரும் என்ன சொல்லார் என்றால், இவர் சொன்ன சம்பவத்தை சொல்லிட்டு, எந்த சம்பவம், மாலிகுத்தார் வார ஒரு சம்பவம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு அறிவிக்கிற அந்த சம்பவத்தை சொல்லிட்டு என்ன சொல்லார் என்றால், இந்த இமாம் முந்திரி ரஹ்மத்துல்லாஹ் எல்லாம் ஹதீஸ் கலை மேதாவிகள், ஆரம்பகால உலமாக்கள். ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டால், இவர் 8ஆம் நூற்றாண்டால். ரவாஹு தபரானி பில் கபீர், இந்த சம்பவத்தை தபரானி இமாம் அவருடைய மூஜமுல் கபீர் அறிவிக்கார், செல்லிப்படுத்தினார். மாலிகுத்தார் வரையுள்ள ஆக்கள் பிரபலமான நம்பகமானவர்கள். ஆனா இந்த மாலிகுத்தார்ங்கிறவரை நான் அறிய மாட்டேன், எனக்கு தெரியாதுங்க. அப்ப அறிவிப்பாளர்கள் எல்லாம் பார்த்தது புறதானே இவர்கள் எல்லாம் உறுதியானவர்கள் செல்ல முடியும், அப்படியா இல்லையா?
இப்போ முந்தி எல்லா அறிவிப்பாளையும் பார்த்துட்டார். பார்த்தா எல்லாரும் நம்பகமான உறுதியானவர்கள். மாலிக் தாரை பத்தி தேடினா அதுக்கு முந்தி இமாம் புகாரி எழுதித்தான் இருக்கார். அதுக்கு முந்தி இமாம் ஆறு இப்னு அபி ஹாத்தம் குறிப்பிட்டு தான் இருக்கார். ஆனா அவரை நல்லவர்கள் என்று இவர் நல்லவர் என்று சொல்லாதாலே இவரும் என்ன செஞ்சிட்டாரு, எனக்கு தெரியாது, இவர் நல்லவர் என்று சொல்லத்துக்கு தெரியல, இவருடைய நிலைமை எனக்கு தெரியாது என்கிற அந்த இதுல தெரியாது வைத்தார். எனவே இந்த இமாமுடைய பார்வையிலேயும் இவரை கூட்டு பிரகாரம் குறிக்கப்பட்ட கபராடியில போய் துவா கேட்டு சம்பவம் பிரார்த்திக்க சம்பவம் இருக்குதானே, அந்த சம்பவம் என்னவா போகுது, லைவாக போகுதா இல்லையா? லைவா போயிட்டு அன்றைக்குரிய சாகோல்ல இதுல நம்மட அன்சிர் மௌலவி அவங்க நமக்கு பதில் சொல்ல நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லலாம். என்ன விஷயம் என்றா, லா ஆரிபுஹு என்று அந்த இமாம்கள் சொன்னாலும் லா ஆரிபு எனக்கு தெரியாது என்று சொன்னால் அதனுடைய கருத்து அறியப்படாத ராவி என்ற கருத்து அல்ல. மாறாக அதே அறியப்படாத ராவி என்றால் மொத்தமா லைவாயிரும். லா ஆரிபு எனக்கு தெரியாது என்று அவர் சொன்னதால மற்றவருக்கு தெரியும் தானே, தெரியுதானே, மற்ற ஒருத்தர் தெரியுது என்று சொன்னால் அப்ப அதை ஏற்றுக்கொள்ளலாம் தானே என்று அவருடைய விருப்பத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டு போற பார்க்க. இப்ப நானு லா ஆரிபுஹு என்ற வார்த்தை சில இமாம்கள் அது மஜ்ஹூல் என்ற கருத்துலாம் பாவிப்பாங்க. மஜ்ஹூல் என்றால் அறியப்படாத நபரு, அவருடைய ஹதீஸ் ரொம்ப பலஹீனம். உதாரணமாக இப்ப நான் இது இமாம் இப்னு அதி ரஹ்மஹுல்லாஹ், இது 3ஆம் நூற்றாண்டுடைய இமாம், 277 இருந்து 365 விடப்பட்ட அந்த காலம் 3-4. இவர் எல்லா லைபான அறிவிப்பாளர் திரட்டி கிதாப் ஒன்று எழுதினார், அல் காமில் ஃபி லுஃபாய் ரிஜால். இதுல என்ன சொல்லாரு பாருங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துல்லா அல் காஃபிகி என்கிறவரை பத்தி நான் யஹ்யா பின் மயின் இமாமிடத்துல கேட்டேன் என்று அவருடைய மாணவன் சொன்னார். அப்ப அவர் சொன்னார் லா ஆரிபுஹு, எனக்கு அவரை தெரியாதுன்னு சொன்னார். ஒன்று. அது மாதிரி நான் அப்துர் ரஹ்மான் பின் ஆதத்தை பத்தியும் கேட்டேன், அவர் எப்படி என்று எனக்கு தெரியாதுன்றார். இதை சொல்லி போட்டு இந்த இப்னு அதி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார், இந்த ரெண்டு பேரும் அவர் லா ஆரிபுஹுமான்னு சொன்னாரு, இந்த வார்த்தையை இது போன்ற வார்த்தையை இமாம் இப்னு மயின் சொன்னார். இதா கால மிஸ்லு இப்னு மயின் லா ஆரிபுஹு, இவர்கள் போன்றவர்கள் அந்த வார்த்தை சொன்னார் ஃபஹுவ மஜ்ஹூல், அவர் எப்படியானவரா, மஜ்ஹூலான ராவி என்றால் நான் சுருக்கமா சொல்லென்றால் எந்த விலாசமும் இல்லாத ராவி அப்படின்னா அந்த ஹதீஸ் கைரு மஅரூஃப், அவர் பிரபலம் இல்லாத அல்லது அறியப்படாத இனங்காணப்படாத ராவி என்று அந்த கூற்று அவர்கிட்ட சொல்லலாம். இதை நான் ஏன் சொன்னேன் என்றால் நம்முடைய அந்த குறிப்பிட்ட மௌலவி பேசும்போது லா ஆரிபு என்று சொன்னால் என்ன கருத்து எடுக்கப்படாது, மஜ்ஹூல் என்ற கருத்தெல்லாம் கொடுக்கப்படாது என்று அவர் பேசுறார். இல்லைங்க அப்படி இமாம்கள் கொடுத்திருக்காங்க தானே, உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இதுக்கு நான் இப்படி நிறைய எடுத்துட்டு வரலாம். மிக நீண்டமான பேச்சா பேசியிருந்தானே, அவர் பேசியதா அரை மணித்தியாலம். இந்த அரை மணித்தியாலத்துக்கு நான் பல மணித்தியாலம் பேசினால் பேசுறது கேட்கிறவங்களுக்கு கஷ்டம். அதனால சேம்பிளுக்கு தான் 1-2 சில தரவுகளை மேலதிகமாக அந்த ஹசரத்தும் புரியணும், ஏனைய மௌலிமார்கள் விளங்குதானே என்கிறதுக்காக நான் பேசுறேன், சரியானே. எனவே இதேவேளை இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய லிசானில் மீசான்லே இப்படி ஒன்றையும் சொன்னார். அதாவது மஜ்ஹூல் என்று அறியப்படாத ஒரு அறிவிப்பாளர், எந்த வகையிலும் அறியப்படாத அறிவிப்பாளர் என்ற வார்த்தையை இமாம்கள் பொதுவாக யாருக்கு பாவிப்பாங்க என்றிருந்தா எந்த வகையிலும் அவருக்கு தேடி பார்த்து அதாவது அறியறதுக்கு எந்த எண்ணப்பாடும் இல்லை, இனி அதுக்கு பிறகு எந்த சாத்தியமும் இல்லை என்ற அவங்களுடைய எண்ணத்தில் மிகச்சாத்தான் அந்த மாதிரி மஜ்ஹூல் என்ற வார்த்தையை பாவிப்பாங்க. அதுவும் மிகவும் ஆய்வான ஒரு இமாமுடைய இருந்து தானே தவிர அது அந்த வார்த்தை வராது. ஆனா ஒரு இமாம் தனக்கு தெரியல என்ற ஒரு நிலையை அவர் நாடினால் அவர் என்ன சொல்வார் என்றால் மஜ்ஹூலுன் லா ஆரிபுஹு, நான் அறியாத ஒரு மஜ்ஹூல் அல்லது எனக்கு அவருடைய நிலைமை தெரியாது என்று சொல்வாரு என்றும் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாரு. எனவே அந்த மஜ்ஹூல் என்ற வார்த்தை அறவே அறியப்படாதவர் என்ற வார்த்தை பிரயோகிக்கிறதுங்கிறது இமாம்களுக்கு இமாம்கள் அது வித்தியாசப்பட்டது. அதனாலதான் அதாவது இவருக்கு மஜ்ஹூல் என்கிற வார்த்தையை விட மஜ்ஹூலுல் ஹால் என்ற வார்த்தை கூறப்படுகிறது. ஏனென்றால் பலர் இவர்கிட்ட இருந்து அறிவிச்சிருக்காங்க, பலர் அறிவிச்சதால இவர் இந்த மாலிக்கு தாருங்கிறவர் அவர் நம்பகமானவர்கள் லிஸ்டுக்குள்ள வரமாட்டாது என்கிற விடயத்தை இந்த இமாம் யஹ்யா பின் மயினுடைய அந்த கூட்டோட சேர்த்து நாங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த லா ஆரிபுஹு என்று அவர் சொன்னது அடிப்படையில அந்த குறிக்கப்பட்ட ஹதீஸ் இமாம் இப்னு அபி ஹாத்தத்தினுடைய விதிப்படி என்னவா போகுது, மாலிக் தார் அறிவிக்கிற அந்த சம்பவம் லைஃப் ஆயிரும். அது மாதிரி இமாம் புகாரி ஒன்றும் சொல்லல ரஹ்மத்துல்லாஹ் அவரை பத்தி. அடுத்ததாக இமாம் அபு யஅலா அல் கலீலி
அவருடைய அல் இர்ஷாத் என்ற அவருடைய கிதாபில் இந்த சம்பவத்தை கொண்டு வந்து பேசுற நேரம் என்ன சொன்னார் என்றால், அவர் அதை அறிவிச்சு போட்டு அந்த சம்பவத்தை யுகாலு கூறப்படுகிறது, என்னையா கூறப்படுகிறது, வார்த்தையை கவனிச்சுக்கணும். அபூ சாலிஹ் என்கிறவர் மாலிக் தாரிடம் இந்த செய்தியை செவியுற்றார் என்று கூறப்படுகிறது. ஹதீஸ் கலையில அறிவிக்கப்படுகிறது, கூறப்படுகிறது என்கிறது நம்பகமான செய்தியாக அவர் ஏற்றுக்கொண்டது அடையாளமா? இல்லை. நான் கூறுகிறேன் என்றால் வழங்குதானே, நான் கூறுகிறேன் இந்த ஹதீதை மாலிக்குதார் இவரிடம் மாலிக்குதாரிடமிருந்து அபூ சாலிஹ் செவியுற்றார் என்று நான் கூறுகிறேன் என்றால் ஓகே. கூறப்படுகிறதுங்க, இந்த கூறப்படுகிறது என்ற வார்த்தை இது தம்ரீலுடைய வார்த்தை என்பார்கள். ஒரு ஹதீஸ் பலஹீனம் என்று சொல்லப்படுவதின் அடையாளம் கூறப்படுகிறது. அதுக்கு மேல காரணம் சொல்லுகிறார். அப்ப கூறப்படுகிறது என்றால் என்ன? மாலிக்குதாருடைய மாணவன் அபூ சாலிஹ் மாலிக்குதாரிடம் செவியுற்றிருக்கிறார் என்று கூறப்படுகிறது என்றால் அது அடுத்த என்ன? செவியுறாமலும் இருப்பாங்க, விளங்குதானே? மாலிக்குதாரை தொட்டும் அபூ சாலிஹ் அறிவிச்சிருக்கார். மாலிக்குதாரை தொட்டும் என்றுதான் பெரியுது. அபூ சாலிஹ் நான் மாலிக்குதாரிடம் செவியுற்றேன் என்று சொல்லல, அல்லது எனக்கு மாலிக்குதார் அறிவித்தார் என்றும் சொல்லல. மாறா எப்படி வருதுண்டா அபூ சாலிஹ் அன் மாலிக்குதார் தான் வருது. அபி சாலிஹ் அன் மாலிக்குதார், மாலிக்குதாரை தொட்டும். இந்த வார்த்தை இருக்குதானே, அன் தொட்டும் என்கிற வார்த்தை செவியுறாத விடயத்துக்கு தான் செவியுறாமல் இன்னொருவரிடம் கேட்டு போட்டு விளங்குதானே அந்த அடுத்த நபருடைய ஆசிரியரை தொட்டும் செய்தி அறிவிக்கிறதுக்கும் பாவிக்கிறேன். அதனாலதான் இவர் என்ன சொல்லார் என்றால், இப்படி அபூ சாலிஹ் என்கிறவர் மாலிக்குதாரை தொட்டும் அறிவித்திருக்கார் தானே, அதனால இவர் செவியுற்றார் என்று கூறப்படுகிறது. அது காரணம் அவர் சொல்லார், ஏனையவர்கள் மாலிக்குதாரிடம் இந்த செவியுற்ற ஏனையவங்க இருப்பாங்க, அவங்க அர்சலூஹு இடையில ஒரு ஆளை விழுத்தாடி போட்டு அறிவிக்கிறீங்க தானே, அவருடைய ஆசிரியர் அவரை தொட்டும் அறிவிச்சிருக்காங்க. மாலிக்குதாருக்கும் இந்த சம்பவத்தை அறிவிச்ச ஏனையவர்களுக்கும் இடையில அவங்க யாரிடம் கேட்டாங்களோ அவங்கள காணல. இது எப்படி என்றா, நான் ஒரு செய்தி அவங்கள்ட்ட கேட்க, நீங்க அந்த செய்தியை அவர்கிட்ட கேட்டு போய் நான் சொல்லும் போது சரிதானே, நான் எப்படி செல்வேன்டா, அவர் அப்துல் வஹாபின் ஊடாக என்று செல்வேன். அப்துல் வஹாபின் ஊடாக நான் அறிவிப்பேன் அடுத்தவருக்கு, உங்களை விட்டுருவேன். எனக்கும் அப்துல் வஹாபுக்கும் இடையில அந்த செய்தியில எந்த தொடர்பும் இருக்காது, வழங்கானே. உங்களை விட்டு போட்டு உங்கள்ட்ட நான் கேட்டிருப்பேன், வழங்குதானே. அப்ப நான் சந்திக்காதவர்களிடம் இருந்து சந்திக்காதவர்களை தொட்டும் ஒரு செய்தி அறிவிப்பேன். சந்திக்காதவர்கிட்ட இருந்து எப்படி நான் அறிவிக்கிறேன்? அறிவிச்சாவது என்னது? நான் உண்மையாளராக இருந்த இடையில வேற யாரும் செல்லிப்பாங்கன்னு கருத்தானே. இது மாதிரி தான் ஏனையவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆனா மாலிக்குதார் செவியுற்றதென்று கூறப்படுகிறது. அப்ப அதுல மறைமுகமா சொல்லப்படுறது என்ன? இப்படியான செய்தி அவருடைய பார்வையில அவர் மறைமுகமாக இது முர்சலான ஹதீதுங்கிறது, விளங்குதானே? முர்சல் என்கிறது தான் அதிகமானுடைய அறிவிப்பும்படி கருத வேண்டி வருகிறது என்ற கருத்தை யார் சொல்லார்? இமாம் அபு யாலா அல் ஹலீலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லார். அப்ப அவருடைய பார்வையிலேயும் முர்சல் என்றது ஆகும் என்றிருந்தால் அந்த சம்பவம் என்னவாயிரும்? வைஃபாயிரும். இதே வேளையில இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் இந்த சம்பவத்தை தன்னுடைய பிதாயா வ நிஹாயா என்ற கிதாபில குறிப்பிட்டதற்கு பின்னால, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் பிதாயா வ நிஹாயா என்ற கிதாபில குறிப்பிட்டதற்கு பின்னால ஹாதா இஸ்னாதுன் சஹீ என்று சொன்னார். என்னையா இது சஹீயான இஸ்னாது என்று அவர் சொல்ல, சரியா? அப்ப குறிக்கப்பட்ட மௌலவி பேசுற போது இமாம் இப்படி சஹீயானது என்று தெளிவாக சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் நாங்க என்ன செய்யறோம்? நாங்க சஹீ என்று எடுக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாதிரியாக இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் இந்த சம்பவத்தை பதிகிற நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லாரு ஃபத்ஹுல் பாரியில. இது அறிவிச்ச மாலிக்குதாரிடம் இருந்து அபூ சாலிஹ் என்கிறவர் தான் கேட்கார், தெரியாதே. அபூ சாலிஹை தொட்டும் தான் மாலிக்குதாரை தொட்டும் அபூ சாலிஹ் என்று வருது. அந்த அபூ சாலிஹை ஊடாக அந்த அபூ சாலிஹை தொட்டும் ஒரு சஹீயான வரிசையில் சரியான சஹீயான இஸ்னாதின் ஊடாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற யார் சொல்ல? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் சொல்ல. இந்த கருத்தை வச்சு இது சஹீஹானது, எனவே இது ஏற்றுக்கொள்ளப்படுவது என்று அவங்க ஒரு வாதாட்டத்தை வைக்காங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப ஹதீஸ்கள் எடுத்தா சில ஹதீஸ்கள் இருக்கிறது எல்லா இமாம்களும் சஹீஹ். சில ஹதீஸ்கள் இருக்குது சில இமாம்கள் சஹீஹ் என்பாங்க, சில இமாம்கள் லைஃப் என்பாங்க. உதாரணம் என்ன? சுபஹுல குனூத் ஓதுறோம்ல, இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் பார்வையில் அந்த ஹதீஸ் என்ன? சஹீஹ். இமாம் நவவி பார்வையில் சஹீஹ். அதே நேரம் ஹனஃபி மذஹபுடைய இமாம்களின் பார்வையில் சஹீஹ் லைஃப். அதனால அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சுபஹுல குனூத் ஓத மாட்டாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாம் மௌலவிமாருக்கும் தெரியும். ஒரு இமாம் சஹீஹ் என்பார், இன்னொரு இமாம் லைஃப் என்பார். இப்படி முரண்பாடு வந்தா என்ன செய்யணும்? இப்ப ஒரு நடுநிலைமையான அறிஞர் என்ன செய்யணுங்க? நான் இன்ன இமாம் சொல்லியிருக்கார், அது எனக்கு வாசா இருக்கி, நான் அதை எடுப்பேன் என்றால் அதோட நடுநிலைமையா? மனோஜியை பின்பற்றுறான். எல்லாம் இமாம்கள் தானே. நம்மளை விட அறிவாளியான முன்வந்த இமாம்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மௌலவியிடம் ஒரு சகோதரர் கேட்கிறார், உங்களோட நிலப்பாடு என்ன?
அதுக்கு அந்த மௌலவி என்ன சொல்லார், வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜ் அவர் போட்டிருந்தாரு. அவர் சொல்லாரு, நான் ஒரு ஹதீஸ் கலை ஆய்வாளர் அல்ல, மாறாக இமாம்கள், இமாம் ஆறு இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹ் சஹீஹ் என்று சொல்லிக்க நாங்கள் எடுக்கணும். அப்ப இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹ் சஹீஹ் என்று எடுத்தால் மற்ற இமாம்களின் பார்வையில, ஹதீஸ் கலை மேதாவிகளின் பார்வையில அதுல குறைபாடு இருந்தால், அதுல அந்த அறிவிப்பாளர்ல குறைபாடு இருந்தால், ஒரு பெரிய அறிஞர் என்ன செய்யணும், இப்படி முரண்பாடான கருத்து வருது என்ன செய்யணும், ஆய்வு செஞ்சு எடுக்கணும். அப்படி இல்லாம நான் இதைத்தான் எடுப்பேன், அதான் நமக்கு வாசண்டி செல்லலாமா? இல்லை. அதிலும் குறிப்பாக இது உமர் ரலியல்லாஹு அவர்கள் உயிரோடு இருக்கும் போது நடந்து கொண்ட முறைக்கு நேர் மாற்றமா வர விடயம். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்க சாபாக்கள் நபிகிட்ட துஆ கேட்க சொன்னாங்க, கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு சாபாக்கள் உயிரோடு இருக்க, பெரிய மூத்த சாபாலி இருக்க, ரசூலுல்லாஹ் கபருல அடக்கப்பட்டதுக்கு பின்னால யார் ரசூலுல்லாஹ் போய் கேட்டாங்களா உமர் ரலியல்லாஹு அவங்க எங்களுக்கு மலைக்கா கேளுங்கடி இல்லை, மாறாக அப்பாஸ் ரலியல்லாஹு துஆ கேட்க சொல்லி எல்லாரும் சேர்ந்து துஆ கேட்ட என்கிற ஒரு விஷயம் மலைக்காக கேட்கிறது. அப்ப அவர் அது புகாரில வர செய்தி. எனவே அந்த சஹாபாக்கள் இப்படித்தான் நடந்தாங்கன்ற ஆதாரமான செய்தி வந்திருக்க, ஒரு சர்ச்சையான அறிவிப்பாளர் வாயிலாக யாரோ என்று தெரியாத ஒரு நபர் கனவுல கண்ட என்றெல்லாம் கதை சொல்லக்கூடிய அந்த சம்பவத்தை வச்சு அதை ஆதாரமாக என்று பார்க்கிற நடுநிலைமையா? அடே, சாபாக்கள் நடந்ததுக்கு உயிரோடு இருக்கும்போது நடந்த நடவடிக்கைக்கு மாற்றமா இருக்கே, இதுல குளறுபடி அறிவிப்போல இருக்கான்னு பார்க்கறது நியாயமா? என்ன செய்யணுங்க, நாம உலகத்துல நம்ம வாங்குற ஒரு சாமானில ஒரு பொருள்ல வளமைக்கு மாத்தமா நாம ஜப்பான் வாங்கி வர ஒரு பொருள், அதை வரிசையில திடீரென நாம ஒன்று நல்ல விலை குறைய நமக்கு சாமான் கிடைச்சி மேடம் ஜப்பான் அதே சாமான் வாங்கினா ஒருத்தர் சொல்லாரு இது டூப்ளிகேட்டு ஒரிஜினல் இல்லைண்டா என்ன செய்வோம், ஆராய்ச்சி செய்வோமா இல்லையா? ஆனா வளமையான இதுக்கு மாத்தமா தானே, இது சாதாரண பொருள்கள். இது அகீதாவுடைய விடயம். கபரில் அடக்கப்பட்டு மரணித்து அவர்கள் ஆலமுல் பர்ஸஹில் இருக்கிறார்கள். அவர்களிடம் போய் ரிக்வெஸ்ட் பண்றது, குர்ஆன் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், லா யஸ்மஉ துஆ, உங்களுடைய பிரார்த்தனையை என்ன செய்ய மாட்டார்கள், செவியுற மாட்டார்கள். செவியுற்றாலும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்கள், விடையளிக்க மாட்டார்கள். எவ்வளவு வருகிறது, அது வேற உலகம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடம் ஒரு தெரிஞ்சிருந்து பிரார்த்திக்கார், அவர் கபர்லையும் இல்லை, அவரை யார் என்று சொல்லும் இஸ்லாத்தின் பார்வையில இணை வைப்பவரா இல்லையா? உயிரோடு இருக்கார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே எங்களுக்காக இந்த உதவி செய்யுங்க, இப்ப கேட்டா இணை வைத்தலாம் இல்லையா? இணை வைத்தல். எனவே குறிக்கப்பட்ட அந்த சம்பவம் இந்த இமாம்கள் இப்படி செல்லக்க, முன்பு அந்த இமாம்கள் அந்த குறிக்கப்பட்ட அறிவிப்பாளர் மாலிக் தாரிலையும் விமர்சனம் இருக்கிற மாதிரியான தரவை வச்சுட்டு போயிருக்காங்க. விமர்சனம் என்றா அவருடைய நிலைமை என்னென்றே அறியப்படாது, அதாவது பலவீனமான ஹதீஸுக்குரிய நிலையில விட்டு சென்றிருக்காங்கண்டா டீப்பா பார்க்கணுமா இல்லையா? அவன் என்ன சொல்லாங்க, இல்ல அந்த இமாம் சொல்லார். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த இமாம் சொன்னாலும் கணபதி நாம் எடுக்கல, கணக்கையில் குனூத் ஓதுறது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை, 5 நேரமும் ஓதுறது, அந்த சுபஹத்தோட ஓதுறது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை, அது ஆதாரமான ஹதீஸ் நாம வச்சுக்கிட்டா அப்ப உலகத்துல அனைமதாப் தான் கூட இருக்கு, ஓதாம இருக்காங்க. அம்பலி மதப்ல ஓதாம இருக்காங்க. அவங்கள என்ன சொல்லு, அவங்க நபி வழியில் இல்லைன்னு தானே சொல்லணும். அவங்க லைஃப் என்றால் இது சையண்ட ரெண்டுல ஒன்று தானே சரி. எனவே எதென்று காணணும் நினைக்கணுமா இல்லையா? ஒரு நியாயமா சிந்திக்கணும். சரி, இப்ப வர இப்படி இந்த மாதிரி சஹிங்கிறதுக்கு அந்த மாலிக் தார சில இமாம்கள் நம்பகமானவர் என்று சொல்லியிருக்காங்க என்று அந்த பாயிண்ட்ஸுக்கு போறாங்க. யாராம்? ஆரம்பகால இமாம்கள் சிலர் மாலிக் தாரை நம்பகமானவர் என்று சொல்லி உள்ளார்கள். உதாரணமாரி இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி உள்ளார். இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் அறிவிப்பாளர்களில் சிகாத் நம்பிக்கையானவர்கள் என்ற கிரந்தத்தில் சிகாத்துடைய பட்டியலிலே இந்த மாலிக் தாரை இடம்பெற்றிருக்கிறார் என்று சொன்னார்கள். இமாம் யாரு? இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹ். இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹ் அவர் கிதாப் இருக்குது, அஸ்ஸிகாத், உறுதியானவர்கள் யார் என்று ஒரு கிதாப் எழுதியிருக்கார். அந்த இமாம் பற்றிய பொதுவான விடயம் என்னென்றா, அவர் எவரை பற்றிய தரவுகள் ஒன்றும் இல்லையோ, அதாவது மஜ்ஹூலான அறிவிப்பாளர் இருக்காங்களோ அப்படியான அறிவிப்பாளர்களை நம்பகமானவர் என்று சொல்லிடுவார். அதனால் இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹ் ஒருவரை நம்பகமானவர் என்று சொன்னால் அதை ஏன் இமாம்கள் செய்ய மாட்டாங்க, அவர் அப்படி ஏற்றுக்க மாட்டாங்க. நம்பகமானவராக இனங்காணப்படணும். அதனாலதான் இதை பத்தி யார் பேசுறார்? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ். யாரு? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய லிசானுல் மீசான் என்ற கிதாப், என்ன கிதாபு? லிசானுல் மீசான் என்ற கிதாபில் சொல்லாரு. இதுவும் அறிவிப்பாளர் பற்றிய கிதாப் தான். இதுல என்ன சொல்லார் என்றால், இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லக்கூடிய கூட்ட சொல்லி போட்டு குல்து வஹாதல்லதி தஹப இலை இப்னு ஹிப்பான் மின் அன்ன ரஜுல இதன் தபத் ஜஹாலத்து ஐனிஹி கான அலல் அதாலதி இலா அயதபையன ஜரஹுஹு மத்ஹபுன் அஜீபுன். யார் சொல்லார்? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ். என்ன சொல்லார் தெரியுமா? இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய அந்த கருத்திற்கு தானே ஒரு அறிவிப்பாளர், அவர் அதாவது இன்னார் என்று தெரிஞ்சிட்டு, ஆனால் நம்பகமானவரா நம்பகமற்றவரா என்ற விடயம் தெரியல. அந்த நிலை வந்தால் அவர்
உறுதியானவர் என்று எடுக்கணும். இந்த கருத்து ஒரு ஆச்சரியமான ஒரு வழிமுறை. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒல் ஜும்ஹூரு அலா ஹிலாபி, பெரும்பான்மையான இமாம்கள் இதுக்கு மாத்தமா தான் நிற்காங்க. ஒருவரை நம்பகமானவர் உறுதியானவர் என்று தீர்ப்பு கொடுக்கிறென்றால் அவர் ஆய்வு செஞ்சு இவர் நம்பகமாகத்தான் எதையும் சொல்வாரான்னு இனம் கண்டதுக்கு பிறகு என்ன செய்யணும்? நம்பகமான கொடுக்கணும். ஆனா இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹ் இவர் போகின்ற இந்த போக்கு அது பிழையானது என்று யார் சொல்லார்? இப்னு ஹஜர் சொல்லி போட்டு ரஹ்மத்துல்லாஹ் சொல்லாரு, வாதாஹுவ மஸ்லக் இப்னு ஹிப்பான் ஃபி கிதாபி ஸிகாத். ஸிகாத் என்கிற அவருடைய கிதாபில இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹ் கையாளுற முறை அதுதான். அவர் என்னஞ்சிட்டார் என்றால் ஃபைன்னஹு யذ்குரு ஹல்கன் மிம்மன் யனுஸ்ஸு அலைஹிம் அபூ ஹாத்தம் வகைருஹு அலா அன்னஹும் மஜ்ஹூல். இமாம் அபூ ஹாத்தம் மற்ற இமாம்கள் எல்லாம் எவரையெல்லாம் விலாசம் இல்லாதவர் மஜ்ஹூலான அறிவிப்பாளர் என்று சொன்னார்களோ அப்படியானவரை எல்லாம் இவர் என்னஞ்சிட்டார்? உறுதியானவர் என்ற லிஸ்ட்ல கொண்டு போய் போட்டுட்டாரு. யாரு செஞ்சிட்டார்? இமாம் இப்னு ஹிப்பான். எனவே இவருடைய இந்த முறைதான் அவருடைய ஷேக் இப்னு ஹுசைமா ரஹ்மத்துல்லாஹ் அவரும் கையாண்ட முறை. அதனால இந்த விதி சரியில்லை என்று அழகாக சொல்ற. அது மட்டும் இல்லை, அவரை நம்பகமானவர் என்று சொல்வதாக இருந்தால் அவர்கிட்ட 4 மாணவர்கள் 2 மாணவர் 3 மாணவர் சும்மா கேட்டு அறிவிக்காங்கன்னு வைப்பமே. இப்போ நீங்க ஒரு ஆவிரிக்கல் உங்கள்கிட்ட 4 மாணவர்கள் 4 செய்தியை கேட்டு அறிவித்தால் நீங்க நம்பகமானவர் என்று சொல்லலாமா? இல்லை, அப்படியும் செல்ல இயலாது. அதையும் தொடர்ந்து சொல்லார். காலல் ஹதீப், இமாம் ஹதீப் அல் பக்தாதி சொன்னார். அதாவது ஹதீப் அல் பக்தாதி என்றா அவர் கிதாபு அல் கிஃபாயா என்ற ஒரு கிதாப். இது ஹதீப் அல் பக்தாதியினுடைய அல் கிஃபாயா, உசூல் ஹதீஸ் கலை சம்பந்தமாக ஆரம்பகால இமாம்கள் எழுதிய கிதாபு. 400 ஹிஜ்ரி 422, கிட்டத்தட்ட வருஷம் 1000 வருஷம் ஆயிட்டா அந்த நேரம் எழுதப்பட்ட கிதாப். இதில் அவர் என்ன சொல்லாருண்டா, ஒருவர் மஜ்ஹூலானவர் என்கிற ஒன்று இவருக்கு நம்மட பாஷைன்னா மஜ்ஹூல 2ஆ பிரிப்பாங்க. ஒன்று இவர் ஆரண்டே சரியா ரெண்டு தள்ளி விடுறது. ஒரு மனிதர் அவருக்கு ஒரே ஒரு மாணவன் பாரார், ரைட்டா, அவரை பத்தி யாரும் எந்த தரவும் சொல்லல, அது மஜ்ஹூல்ங்கிறது. இன்னொரு மனிதர் வாரார், அவர்கிட்ட 2-3 பேர் கேட்டிருக்காங்க என்றால் அவர் யாரென்று இனம் கண்டுட்டோம், ஆனா அவருடைய நிலைமை என்ன செய்யல, நல்லவரா குறை உள்ளவராங்கிறது நமக்கு என்னது தெரியாது. அவரை மஜ்ஹூலுல் ஹால்ங்கிற தெரியானே. அவர் என்ன சொல்லாருண்டா, இதா ஒரு இமாமுடைய கூட்ட சொல்லி போட்டு சொல்லாரு, இதா ரவா அனில் முஹத்திதி ரஜுலானி, ஒரு ஹதீதை சொல்லவர்கிட்ட இருந்து 2 பேர் கேட்டு அறிவிக்காங்க. அப்படி அறிவித்தால் இர்தஃபானு இஸ்முல் ஜஹாலா, அவர் மஜ்ஹூல் என்கிற பேர் இல்லாம பேய்த்துரும் சொல்லி போட்டு சொல்லார். என்றாலும் அவரை தொட்டும் 2 பேர் அந்த 2 பேரை அறிவிக்கிறதால அவர் நம்பகமானவர் உறுதியானவர் என்கிற தீர்ப்பு அவருக்கு கொடுக்க முடியாது. சில அறிஞர்கள் சிலர் எண்ணிக்கொண்டார்கள் அப்படி கொடுக்கலாம் என்று. சரியானே, நாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அவளின் கூற்று பிழையானது என்பதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படுத்துவோம். டீப்பா விளக்கம் எழுதுறார். உசூல் ஹதீஸ் கலைக்கு தானே, ஹதீஸ் கலையில 1000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட ஹதீஸ் கலை விதி சம்பந்தமான கிதாப் அல் கிஃபாயா விளங்குதானே. அப்ப 4 பேர் மட்டும் ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்காங்க. இப்போ உதாரணம் இந்த மாலிக் தார் என்கிறவர்கிட்ட இருந்து அபு சாலி என்கிறவர் கேட்கார், இன்னும் சிலவர் கேட்டிருக்காங்கன்னு வைப்போம். கேட்டிருந்தாலும் இவர் நம்பகமானவர் என்று உறுதியானவர் என்று யார் சொல்லல? இமாம் புகாரியும் சொல்லல. யார் சொல்லல? இமாம் இப்னு அபி ஹாத்தமும் சொல்லல. அப்ப எப்படி எடுக்கிறது? இமாம் இப்னு ஹிப்பான் சொன்னார். ஏன் சொன்னார்? அவருடைய விதியை என்னையாம் எல்லா இமாம்களுக்கும் மாற்றமான ஒரு விதி. ஒருவரை பற்றிய குறிப்பை இல்லாட்டி அவர் நம்பகமானவர் எடுத்துட்டார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று யாரே சொல்லிட்டார்? இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்லிட்டார். அப்ப மாலிக் தாருங்கிற இந்த அறிவிப்பாளரை இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹ் உறுதியானவர் என்று சொன்னதால உறுதியாகுமா? அவர் சஹீஹ் என்று சொல்ல ஹதீஸ் சஹீஹ் ஆகுமா? இல்ல, அவர் மட்டும் சஹீஹ் என்றதால சஹீஹ் ஆக மாட்டாது. எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விதிப்படி தான் சஹீஹ் ஆகும். அது மட்டுமல்ல, இப்ப இன்னொரு கிதாப், இது ஃபத்ஹுல் முகீத், இமாம் சஹாவி, இது ஒரு உசூல் ஹதீஸ் கிதாப். ஹாஃபில் இராக்கி என்று இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, மஜ்மூ ஸவாயித், இப்னு ஹஜர் அஸ்கலான் ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாது தான் இமாம் நூருத்தீன் ஹைதமி என்று, இவருடைய உஸ்தாத் தான் ஹாஃபில் அல் இராக்கி. அவர் எழுதிய கிதாப் தான் அல்ஃபியத்துல் ஹதீஸ். அந்த ஹதீஸுக்கு அந்த கிரந்தத்துக்கு விரிவுரை எழுதினார் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானியினுடைய மாணவன் சஹாவி. யார கிதாபுக்கு? தன்னுடைய உஸ்தாதுடைய கிதாபுக்கு விரிவுரை எழுதுறார் வர மாணவன் சஹாவி. அதுல எழுதும் போது அவர் சொல்லாரு, அந்த இமாம் ஹதீபுல் பக்தாதிர கூட்டையும் அதில் கொண்டு வரார். செல்லிப்படி சொல்லார், ஒரு அறிவிப்பாளரை தொட்டும் வெறுமனே அறிவிப்பு வருவது, ஒரு அறிவிப்பாளரை தொட்டும் வெறுமனே ஒருவர் அறிவிப்பது, அந்த குறிக்கப்பட்ட அறிவிப்பாளர் அவர் உறுதியானவர் என்று சரியான கூற்றுப்படி எடுக்க முடியாது. அப்ப எப்ப உறுதியானவர் எடுக்கலாமா? இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சொன்ன கூற்றையும் அதில் எழுதுறார்.
அதாவது ஒரு அறிவிப்பாளர்கிட்ட 2 பேரோ அல்லது பலரோ செவியுறாங்க, அந்த அறிவிப்பாளரை உறுதிப்படுத்தப்படலை. அப்படி என்றால் அவர் யார்? மஜ்ஹூலுல் ஹால். அவரை மஸ்தூர் என்று சொல்வது என்றா அவருடைய நிலைமை மறைக்கப்பட்டிருக்கு. சிலர் நிபந்தனை இல்லாமல் அவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் பெரும்பான்மையான இமாம்கள் அந்த அறிவிப்பை நெஞ்சிருவாங்க, அவரை மறுத்திடுவார்கள் என்று இந்த கிதாபில் அழகான முறையில் இமாம் ஸஹாவி ரஹ்மஹுல்லா டீப் அதில் வார கருத்து வேறுபாடு எல்லாம் போட்டு அழகாக எழுதுறாங்க. எனவே பெரும்பான்மையான இமாம்கள் ஹதீஸ்களை விதிப்படி என்ன சொல்லாங்க? ஒரு அறிவிப்பாளர் அவர் நம்பகமானவர் என்று என்ன செய்யப்படணும்? உறுதிப்படுத்தப்படணும். எப்படி இங்கே நீங்கள் நம்பகமான உங்களோட கடைக்கு ஒருத்தர் வரார், அவர் தூக்கி கெசியரில் வச்சிருவீங்களா? கெசியரில் வைக்கணும் என்ன செய்வேன்? உங்களுக்கு கெசியருக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, கெசியரில் வைக்கணும் என்ன செய்வேன்? நீங்கள் எத்தனை வாங்கி செக் பண்ணுவேன்? பலதரம் செக் பண்ணி இவரை வைக்கலாம்ங்கிற அளவுக்கு கணக்கு காசையெல்லாம் கொடுத்து பார்த்து அதை இதண்டு பார்த்தா தம்பி ரொம்ப நேர்மையான கண்டது போல கெசியரில் வைப்பேன். உங்களோட காசிக்கே அவ்வளவு நம்பகமானவர் ரிசர்ச் பண்ணணும்டா. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை சொல்லவர் தாடி வச்சிருக்கார், ஜுப்பா வச்சிருக்காருண்டா நம்பலாமா? இன்றைக்கு தாடி ஜுப்பா வச்சு குடு கடத்துறாங்களா இல்லையா? தாடி வச்சுக்கிறது கடத்துறாங்களா இல்லையா? தாடி மார்க்கத்தில் உள்ளதான். ஃபர்தாக்குள்ள குடு கடத்துறாங்களா இல்லையா? ஃபர்தா மார்க்கத்தில் உள்ளது. அதை ஒரு அடையாளமாக வச்சுக்கிட்டாங்க என்னதுக்கு? கள்ள வேலை செய்யறதுக்கு. விளங்கானே. எனவே இதுதான் எல்லா இமாம்களும் கடைப்பிடிச்ச முறை. எது? நம்பகமானவர் என்று சரியான முறையில் பல ஹதீஸ்களை கொடுத்து செக் பண்ணி முடிவெடுப்பார். அப்படி இல்லாம ஒரு ஹதீஸ் அறிவிச்சார், அவர் நல்லவர், அபுல் வாரார், பள்ளியில் தொழுகிறார், விளங்குதானே? அறிவர் தொடர்ந்து பள்ளியில் தொழுகிறார், பள்ளிக்குள்ளே படுக்காரன்னு வச்சுக்கோமே, பள்ளி புறா வரிக்கார். அவர் கொடுக்குற செய்தி எல்லாம் உரிய முறையில் அதே மாதிரி செல்வார், மனநல சக்தி உள்ளவர் செல்லலாமா? அதை செல்ல இயலாது. ஒரு அறிவிப்பாளர் செய்தி ஏற்கிறால் அவர் மெமரி உள்ளவர், ஞாபக சக்தி உள்ளவர், கேட்டதை கேட்ட மாதிரி செல்ல என்றால் உறுதிப்படுத்தப்படணும். அதனாலதான் இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உறுதியானவர் என்று சொன்ன அந்த கூற்று என்ன செய்யப்படாது? எடுபட மாட்டார். நம்பகத்தன்மை அறியப்படாதவர், அறியப்படும் வரை என்னல்ல அவருடைய ஹதீஸி லைவ் என்ற லிஸ்ட்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அறிவிப்பாளர் அவர்கிட்ட பலர் கேட்டிருந்தார் அல்லது உறுதியான 2 பேர் கேட்டிருந்தால் அவரை நம்பகமானவர் நாம் எடுக்கலாம். அந்த அடிப்படையில் மாலிக்குதாரை முன்வந்த இமாம்கள், ஆரம்பகால இமாம்கள் உறுதியானவர் என்று சொல்லாவிட்டாலும் 4 பேர் அறிவிச்சு தானே இருக்காங்க, அப்படியும் நாம் என்ன செய்யலாம்? உறுதியானவர் என்று செல்லலாம் என்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது. 4 மாணவர்கள் ஹதீஸ் அறிவித்திருக்கிறார்கள். அபூ சாலிஹின் ஸம்மான், இப்னுஹு அவுன், இப்னுஹு அப்துல்லாஹ் இப்னு மாலிக், அப்துர் ரஹ்மான் இப்னு சயீத் இப்னு யர்பு அல் மஹ்சூமி. இதிலே நம்பிக்கையான சிகத்தான 2 ராவிகள் ஒருவரை தொட்டும் ஹதீஸ் அறிவித்தால் கூட யர்தஃபிஉ அன்ஹுல் ஜஹாலா, அவர் மஜ்ஹூல் என்ற வாதத்துக்கே இடமில்லாமல் போய்விடும். ஆனா இந்த கருத்தை இமாம்கள் மறுக்காது. இமாம் ஹதீபுல் பக்தாதி அவர் என்ன சொல்றாருண்டா, அதாவது 2 பேர் அறிவித்தாலும் அது ஏற்றுக்கொள்ள இயலாது. அவரை உறுதியானவர் என்று ஹதீஸ் விடயத்தில் அறிவிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர் என்று அவர் ஏனைய இமாம்களால் உறுதிப்படுத்தப்படணும். வெறுமனே அறிவிக்கிறதால அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆக மாட்டாது. என்ன சொல்லார்கள் அவர்கள்? அவருடைய கிஃபாயாவிலே அகல்லுமா தர்தஃபிஉ பில் ஜஹாலத், ஒருவர் மஜ்ஹூல் என்கிற அதாவது இனங்காணப்படாத ஒரு அறிவிப்பாளர் என்கிற நிலையில இருந்து அவர் விடுபடுறதாக இருந்தால் குறைஞ்சபட்சம் 2 அறிவில மார்க்க அறிவால பிரபலமான 2 பேர் அவர்கிட்ட அறிவிக்கணும். அறிவிச்சிட்டாங்க என்றா அவர் மஜ்ஹூல் என்ற நிலையிலிருந்து விடுபடுவார். ஆனா லா யஸ்புத் லஹு ஹுக்முல் அதாலத்தி பிரிவாயத்திஹிமா, அந்த 2 பெரிய அறிஞர்கள் அவர்கிட்ட அறிவிக்கிறதால அவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளலாம், அதுக்கு தகுதியானவருங்கிற தீர்ப்பு கொடுக்க முடியாது. அவர் அறிவிக்கிற ஹதீஸ, அந்த குறிக்கப்பட்ட நபர் அறிவிக்கிற ஹதீஸ அவர் நம்பகமானவர் என்ற லிஸ்ட்ல ஏற்றுக்கொள்ளலாம் என்று அவ்வாறு சொல்ல முடியாது. ஆனா சிலர் அப்படி எண்ணுறாங்க, எனவே அது பிழையானங்கிற கருத்தை அவர் தொடர்ந்து யார் சொல்லார்? இமாம் ஹதீபுல் பக்தாதி சொல்லார். இந்த இமாம்களுடைய விளக்கத்தை நாம் எப்படி புரியலண்டா, ஒரு உதாரணமா சொன்னா அறிவிப்பாளரை 3 பிரிப்போம். ஒன்று என்ன? மஜ்ஹூல் என்று அறவே எந்த வகையிலும் இனங்காணப்படாதவர். 2வது இனங்காணப்பட்டிருக்கார், நம்பகத்தன்மை இனங்காணப்படலை. 3வது இனங்காணப்பட்டு நம்பகத்தன்மையும் இனங்காணப்பட்டவர். சரியா? முதலாவதுக்கு சொல்ல மஜ்ஹூல். அப்படியானவங்களுக்கு ஒரே ஒரு மாணவர் தான் இருப்பார், அவரை எவரும் உறுதிப்படுத்திக்க மாட்டார், இவர் மஜ்ஹூல். 2வது மஜ்ஹூலுல் ஹால், அவருக்கு பல மாணவர்கள் இருப்பார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிக்கப்பட மாட்டார். இந்த மாலிக்குதாருடைய விடயம்
அதுபோல்தான் அவருக்கு 4 மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தக்க விதத்தில் அங்கே உறுதிப்படுத்தப்படலை என்றுதான் எமது வாதம். 3வதுவர் இனங்காணப்பட்டும் இருக்கார். யாரென்றும் இனங்காணப்பட்டிருக்கார், அவர் உறுதிப்படுத்தப்பட்டும் இருக்கார். அந்த லிஸ்டுக்குள்ள மாலிக்குத்தார் வரமாட்டார். எனவே ஒருவர் மஜ்ஹூல் ஹாலில் இருந்து மஜ்ஹூல் என்ற நிலையிலிருந்து வெளியிறங்கினாலும் அவர் உறுதிப்படுத்தப்படாத வரை எந்த நிலைக்குள்ள இருப்பார், நடுவில் இருக்கிற மஜ்ஹூலுல் ஹால் மஸ்தூர் என்ற நிலையில் இருப்பார். மஸ்தூர் என்று சொல்வது இந்த மஜ்ஹூலுல் ஹால் வரக்கூடிய நிலைமை அறியப்படாதவர் என்கிற தரத்தில் உள்ளவர் வரக்கூடிய அந்த அறிவிப்பாளர் வரிசை அது பலகீனமானதாகத்தான் எல்லா இமாம்களாலேயும் ஏற்றுக்கொள்ளப்படும். சரியா? சரி. மஜ்ஹூல் ஹால் என்றாலும் பயம். மஜ்ஹூல் என்று வந்தால் அவர் வரக்கூடிய அறிவிப்பாளர் வரிசை மிக பலகீனமானது என்று, அதை விட பலகீனத்தன்மை கூடியதாக கருதப்படும். எனவே இதுதான் இமாம் ஹதீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லதினுடைய விளக்கம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஹதீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய கிஃபாயாவில் என்ன எழுதுறாங்கன்னா, அவர் எழுதுறார், எத்தனையோ நல்ல இமாம்கள், பிரபலமான நல்ல இமாம்கள் சில அறிவிப்பாளரை தொட்டும் அறிவிச்சிருக்கிறார்கள். அது நம்பகமான இமாம்கள் சில அறிவிப்பாளரை தொட்டும் அறிவிச்சிருக்கிறார்கள். ஆனால் அந்த அறிவிப்பாளர்களை பார்த்தா பொய்யர்களாகவும் இருப்பாங்க. உதாரணம் என்ன? இமாம் ஷுஅபி, அவர் மிக பெரும் இமாம் ஹதீஸ் கலையில். அவர் ஹாரிஸ் என்கிறவர்கிட்ட ஹதீஸ் அறிவிக்கார். ஹாரிஸ் என்கிறவராரு ஒரு கஸ்ஸாப், மாபெரிய பொய்யர். அது மாதிரி இமாம் சுஃபியானி சௌரி ரஹ்மத்துல்லாஹ், அவர் பெரிய இமாம். அவர் சுவைர் பின் அபி ஃபாஹிதா கிட்ட இருந்து அறிவிக்கார். அவர் பொய்யினுடைய தூண், அந்த தூணுக்கிட்ட இருந்து அறிவிச்சிருக்கார். அது மாதிரி யஸீத் பின் ஹாரூன் இங்க கூடிய மிக சிக்கத்தான அறிவிப்பாளர், அவர் அபூ ரூஹங்கிட்ட இருந்து அறிவிக்கார். அவர் ஒரு கஸ்ஸா. இந்த மாதிரி நிறைய நல்ல இமாம்கள் சில பொய்யான அறிவிப்பாளர்களை தொட்டும் சில செய்திகளை சொல்லுவார்கள். நல்ல இமாம் அறிவிச்சிருக்கார் என்றதால அவர்கள் எவர்கிட்ட இருந்து செய்தியை கேட்காங்களோ அவர்கள் நல்லவர்னு சொல்லலாமா? ஏலாது. எனவே இவர்கள் கூறுகின்ற அந்த கூற்று, சில நல்ல இமாம்கள் நம்பகமான உறுதியானவர்கள் சில அறிவிப்பாளரை தொட்டும் அறிவிக்கிறதால மட்டும் அந்த குறிக்கப்பட்ட அறிவிப்பாளர் யாராக முடியாது, உறுதியானவராக ஆக முடியாது. இது மாதிரி தான் என்ன சொல்லாங்க சிலர், இந்த மாலிக்குத்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் அறிவிச்சிருக்கார், அபூபக்கர் ரலியல்லாஹு தொட்டும் அறிவிச்சிருக்கார் என்று வருகிறது. ஹதீஸ் கிரந்தங்கள் எடுத்து பார்த்தால் மிக சொற்பமான அறிவிப்பு தான் இருக்கின்றும் பெறுது. மிக சொற்பமான அறிவிப்பு தான் வந்திருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் அறிவித்திருக்கார் என்றதால அவர் நல்லவர் என்று வந்துடுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு தொட்டும் அறிவித்ததால அவர் உண்மையான நம்பகமான ஒரு அறிவிப்பாளர் என்று எடுத்து சொல்லிடலாமா? ஒருவர் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களை தொட்டும் அறிவிக்காரு, அல்லது அவங்களோட காலத்தில் இருந்திருக்கிறாரு என்றா அதுவே போதும் அவர்கள் நல்லவர் என்று சொல்லதுக்கு என்று ஒரு வாதம் வைக்கிறது நியாயமா? இல்லை என்று சொன்னேன். உதாரணம் அஞ்சு பாருங்க. அப்துல்லா இப்னு சீதான் அல் மத்ரூதி என்கிற ஒருத்தர், சரியா? இவரை பத்தி இவர் சரியான என்ன சொல்லாரு, சல்லைத்துல் ஜும்மாத்தாமா அபூபக்கர், நான் ஜும்மாவே அபூபக்கரோடு தொழுதிருக்கேன், உமரோட தொழுதிருக்கேன். விளங்குதா? பகலினுடைய அரவாசிக்கு முந்தி, உச்சி பொழுதுக்கு முந்தி அது இருந்தது என்று ஒரு அறிவிப்பு சொல்ல, சரியானே? இந்த செய்தியையும் இது பலகீனமானவர் லிஸ்டில் இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹ் அபூபக்கர் உமரோட தொழுத ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களோடு தொழுத என்று அறிவிக்கிறாரு. அவரோட சம்பந்தப்படுத்தி செய்தியை சொல்றாரு இந்த அப்துல்லா இப்னு சீதா. இவரை பத்தி புகாரி இமாம் சொல்லாரு, லா யுதாபு அலா ஹதீதிஹி, இவர் அறிவிக்கிற ஹதீஸ் இருக்குதானே இதுக்கு சைட் சப்போர்ட் எல்லாம் கிடைக்க மாட்டேன், இவர் ஹதீதுக்கு பின்னால போகையும் தேவையில்லை. இமாம் லாலிகாய் சொல்லாரு, மஜ்ஹூல், அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தொழுது என்று வாரவர், அவர் யாரா? மஜ்ஹூலான அறிவிப்பாளர், லா ஹுஜ்ஜத பிஹி, இவரில் எந்த ஆதாரமும் இல்லை. மஜ்ஹூல் என்றா என்னன்னு சொன்னார்? எந்த விதமான தரவும் அறியப்படாத நபரு, அந்த லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்க்கார். இவரை பற்றிய இதை இமாம் தாரிகுல் கபீர்ல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லாரு. அதே மாதிரி இமாம் இப்னு அதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் இவரை இந்த மாதிரி மஜ்ஹூல் லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்க்கிறாரு. அவருடைய காமில் ஃபி லோபாயிர் ரிஜால் என்ற கிதாபில் சொல்லார். இது உதாரணத்துக்கு கொண்டு சென்னேன். அப்ப மாலிக்கு மௌலவி அவங்க பேசும்போது என்ன சொல்லாங்கன்னா, மாலிக்குத்தாரில் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தொட்டும் அறிவிச்சிருக்காங்கிறதே போதாதா, அவங்கள தொட்டும் இவர் அறிவிச்சிருக்கிறது போதாதா, அவர் நல்லவர் என்று வாரத்துக்கு என்கிற மாதிரி கேட்காரு. சரியானே? இது ஒரு ஹதீஸ் கலை ஆழமாக தெரிந்த ஒருவர் இந்த மாதிரி சொல்ல மாட்டார். சரிதானே? அவர் அந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு அவர் இருக்கார் என்று நமக்கு தெரியாத விஷயம். இது வாதம் பிழையானது.
எத்தனையோ பலவீனமானவர் வருவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தொட்டு அறிவித்தவர். அது மாதிரிதான் அந்த குறிக்கப்பட்ட அறிவிப்பாளர் எத்தனையோ நல்லவர்களும் அறிவிப்பார்கள். ஆனால் அவர் ஆராய்ப்பார், பிழையான ஒருவராகவும் இருப்பார். அதை பின்னால வார இமாம்கள் ஆய்வு செய்து இவருடைய ரிவாயத்தை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா என்று ஆய்வு செஞ்சு முடிவெடுக்கிறது ஹதீஸ் கலை ஆய்வாளரின் கடமை. அதிலும் குறிப்பாக ஒருவர் சஹீஹங்க நல்லவரங்க அடுத்த வரிவில் விமர்சனம் இருக்கேன்னு சொல்ல போது அந்த நேரம் மிகவும் கவதானமாக இருக்கணும். அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி நபியலாருடைய வழிகாட்டலுக்கு புறம்பாக நபிர மௌத்துக்கு போறோம் இப்படி நடந்தது என்று வரக்கூடிய சம்பவங்கள்ல வரக்கூடிய அதுக்கு மாற்றமாக வரக்கூடிய சம்பவங்கள் நாம் ஏற்றுக்கொள்ள விடயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். காரணம், நம்முடைய ஈமானை அடிச்சுக்கு போய்த்திரும். இன்றைக்கு இந்த சமுதாயம் கபரில் அடக்கப்பட்டவரிடம் பிரார்த்திக்க தொடங்கி ஈமானை இழக்கக்கூடிய நிலைக்கு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும்.